ஐயா என்னங்க நான் போன வாரம் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி டிவோர்ஸ் டாபிக்க தூக்கி வைங்க. அண்ணா அடுத்த வாரம் எப்படியோ புது டாபிக் ஒரு வாரம் அப்ப பேசலான்னு. அதே மாரி புது டாபிக் வேற வந்திருக்காரு அண்ணா. என்ன என்ன டாபிக்? விளையாடுறீங்களா? என்டிஏ கூட இந்திய அலையன்ஸ் அலையன்ஸ் இருக்குமா இல்லையான்னு. அதான் இல்லன்ட்டானே கிளியர் கட்டா அவன். என்ன கிளியர் எப்ப கட் இல்ல? சொன்னான்னு தெரியல. ஐயா அந்த முஸ்லீம் லீக் ஜனநாயகம் கட்சி இருந்துச்சுல்ல, அது அவங்க கிட்ட ம். வாபஸ் வாங்கி போயிடுச்சு. நீ என்டிஏ போல கூட இருந்துச்சா? அவன் கூட எவனுமே இல்லையே. ஒரு முஸ்லீம் லீக் கட்சி மட்டும் இருந்துச்சு. அது சின்ன இந்த கட்சியா இருந்துச்சு. ஆனா திமுக காரனுங்க பிரஷர் போட்டு வர வச்சிருப்பானுங்க அவனுங்க. நீ பிஜேபி கூட போறதானா பிரஷர் நான் வேற போறேன்னு போடு. சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்றானுங்க. எப்படின்னு தெரியல. ரூமர்ஸ். இவன் போமாட்டான்யா. போனா அவனுக்கே அது பிரச்சனைன்னு தெரியும். அந்த அளவுக்கு அவன் அறிவு இருக்கான்னு தெரியல எனக்கு. இருக்கு. இங்க பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து திகார்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டல, திகார்ல எல்லாம் இந்தியன் டாய்லெட் தான் உங்க அண்ணாக்கு வசதியான்னு கேட்டு சொல்லுனாங்க. அண்ணன் ஐயா வெஸ்டர்ன்லயே போய் பழக்கப்பட்டவரு, செட் ஆகாது. சோ அலைன்ஸ் வரோம்னு முடிச்சிருக்காங்க. அது எப்படிங்க போமாட்டான்யா மோஸ்ட்லி. சிபிஐ விசாரணைக்கு என்ன இழுக்கடிக்கிறாங்க பாத்தீங்களா? எதுக்கு? இதெல்லாம் அலைன்ஸ் வரதுக்கு தான். சிபிஐ ஆனா இன்னும் இது நம்பிட்டு இருக்க ஜனநாயக பாருங்களேன். என்னது? எங்க வேலாயுத அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு. இல்லையா அப்படி இல்ல. அவன் போமாட்டான்யா. போனா அவனுக்கு தான் இது கொள்கை ரீதியா போமாட்டான்லாம் இல்ல. சரியா போனா அவனுக்கு போயிட்டா என்ன பண்ணுவ? போனா அடிக்க வேண்டியதான் போட்டு. வேற என்ன பண்றது? போறதுக்கு நிறைய வாய்ப்பு தான். எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சுட்டாங்க. இன்னும் ஒன்னும் சொல்லாம இருக்கான். ஒரு மாசத்துல எலெக்ஷன் கரெக்டா 30 நாள் தான் இருக்கு. ஆனா மகிழ்ச்சியா சொன்னது உண்மை தெரியுமா? 2021 யாரோ ஒரு கப்பல் எங்கேயோ ரீல்ஸ் போட்டாங்கன்னு சொல்லி 2026 அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்? கப்பிள்ஸ் யாரோ ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஏதோ போர் நினைவு சின்னமா அங்க போய் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் கப்பிள்ஸ் தான். அத இப்போ 2026 அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த நாட்டுல? எந்த நாடுன்னு தெரியல. அவங்க நாடு ஏதோ பனிஷ்மெண்ட் தான் சொல்றாங்க. நாடு கடத்திட்டாங்கன்னா பனிஷ்மெண்டான்னு தெரியல. அதனால மயில் செய்ய சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம கொஞ்சம் பார்த்துதான் பேச வேண்டி இருக்கு. எப்ப வேணா என்ன வேணா ஆகணும். இப்ப வேணாலும் இந்த மனித வெடிகுண்டெல்லாம் டிஎம்ல இன்னொருத்தர் ட்ரிகர் ஆகி பேசியிருக்கான் பாத்தியா? யாரு? டிஎம்ல யாரு இன்னொருத்தனா? இப்போ மெசேஜ் அனுப்பிச்சுக்கோ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி. யாரு? என்னது? பாரு நீ போயிட்டு சும்மா ரேண்டமா மெசேஜ் அனுப்பிச்சு பாட்காஸ்ட் கேட்ட எபிசோட் கேட்டா நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ அனுப்பிச்சேன். அப்படியே கிடுக்கு பிடி போயிட்டு இது பண்ணிட்டாராம், மடக்கிட்டாராமா. கிங்ஸ் சாமனா? ஆமா. எனக்கு இந்த மாதிரிலாம் வர மாட்டேங்குது. எனக்கு திட்டி இது வரைக்கும் வந்ததே இல்ல. ஹாய் தமிழ் காஸ்டியூம் ஜஸ்ட் ஹியர் தி லேட்டஸ்ட் வாஸ் ரிலீவ். தேங்க்ஸ் ப்ரோ. இது சொன்னாலும் நம்புற டிஎம்கே சொம்புல விடாதும். அன்னைக்கு இருக்கவங்கள மாதிரி எல்லாம் பாட்காஸ்ட் தூக்குறோம். போட்டு புடிச்சிட்டாரு. இப்ப இதுக்கு ட்ரிகர் ஆகி நீ ரிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஐ டேர் யூ. ஓவர் புண்டையா பேசுறான் அவன். தமிழ்நாடு பஜன்தல் ஃபார்ம் ஆகுடா. சூத்தடி தானே அவங்க எல்லாருக்கும் இருக்கு. என்னையா டிஎம்ல இப்படித்தான் வருமா? எஸ், உங்களுக்கு குடிசைக்கு வரணும் ஏதாவது சொல்லுங்க. எனக்கு வர சொல்லுங்கய்யா. சண்டை யாருமே போட மாட்டேங்கிறாங்க. இங்க சண்டை போட்டு எனக்கு சண்டை போடணும். இந்த மாதிரி சப்ப மேட்டர்ல நாங்க வர மாட்டோம். இந்த எபிசோட் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுவா சும்மா பேசி போட்டுதா? பல எபிசோட் ரீச் ஆயிடுச்சு. ஆனா இந்த எபிசோட்ல மோஸ்ட்லி டிஎம்கே தான் போட்டு அடிச்சா. ஆனா அட சும்முன்னு சொல்லி வந்து பேசுறான் ஒருத்தன். எனக்கு சண்டை போட யாருமே வர மாட்டேங்க. சண்டை இருந்தா எனக்கு டேக் பண்ணி விடுங்க, நான் சண்டை போடுறேன். ட்விட்டர்ல தான் சண்டை போட்டிருக்கேன். நான் இன்ஸ்டால சண்டையே போட்டது இல்ல. ஒரு கிங் சாமன் ஒரு ஃபேக் ஐடி ஒண்ணு. அந்த அக்கவுண்ட் ஒரே ஒரு போஸ்ட் இருக்கு. 0 ஃபாலோவர்ஸ் 0 ஃபாலோயிங். அவன் தான் இப்போ கிறுக்கு பிடி கேள்வி கேட்கடா எங்க டீம் கிட்ட ஹாய் உங்க எபிசோட் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ரேண்டமா இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் வரும் எங்களுக்கு. தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நாங்க. ஆனா அப்படி ஹாஹா ஏமாத்துற பத்தி எதை சொன்னா நம்பிட்ட பத்தியா? டேய் யாரா நீ சொன்ன போன எபிசோட்ல சொன்னீங்க அந்த வாழைப்பழத்துல குத்திட்டு ஓடுறாங்க. அதான் வாழைப்பழத்துல அப்படியே இந்த A1 படத்துல குத்திட்டு அப்படியே ஓடுறாரு பாத்தியா? நான் சும்மா சொன்னேன். என்ன சொன்னா நம்பிட்டியா? டேய் நீ ப்ரோ நோபடி கேர். ஆனா இந்த மாதிரி ஐடி வந்ததுன்னா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நான் சண்டை போடுறேன். சண்டை போட்டு நாளாச்சு. கேட்டியாடா கிங் சாமன்? அடுத்த எபிசோட் கேட்டினா எங்க ஸ்டூடி கிட்ட போ. இன்ஸ்டா வந்ததுல இருந்து நான் சண்டையே போடல. ரொம்ப போர் அடிக்குது. ஐயா காமெடி பார்த்து அடியில அடுத்த பாட்டு கேளுங்க. இது எது சொன்னாலும் நம்பிடுறியாடா டிஎம்கே சொம்பு லவடா கோபால் லவனே கோபால். டிஎம்கே முட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. டிஎம்கே மட்டும் தோக்கட்டும்.
அதான் டிஎம்கே தோக்கட்டும் அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. அதாவது டிஎம்கே தோட்டுச்சுன்னா இந்த பாட்காஸ்ட்லாம் இருக்காது. டேய் தம்பி 2021 முன்னாடியே பாட்காஸ்ட்லாம் இருக்கு எல்லாருக்கும். டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே. அப்ப அடுத்த லைனு இதுதான் மெயின் காமெடியே. டிஎன் பஜ்ரங் ஃபார்ம் ஆகும். சூத்தடிதான் உங்க எல்லாருக்கும். தேவ பசங்களா 200 ரூபாய்க்கு படுக்க பூண்டைங்களா? ஏய் கெட்ட வார்த்தை பேசுற ஓகேடா. ஏன்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பேசுற? அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ஒரு கெட்ட வார்த்தை கூட உனக்கு அவ்வளவுதானா? பேச தெரியல. அவ்வளவுதான். அதாவது இதெல்லாம் தமிழ்நாட்டுல வந்து பஜ்ரங் ஃபார்ம் ஆயிடுச்சா? அத வந்து ஃபார்ம் ஆகி வந்தோனே அப்படியே நம்மளெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. டேய் ஒருத்தன் சொல்லுவானே அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரான்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது பிரான்ஸ். கேக்கு என்ன ட்விட்டர்ல சொல்லு? 7-8 தலைமுறைய தோண்டி எடுத்து கிழிப்பாங்க. இவ்வளவுதானான்னு இருக்கு எனக்கு. நீ வேணா ஐயா சொல்லு. நாங்களே இப்பதான் ஹாப்பியா இருக்கோம். ஏதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு நீங்க ஆமாங்க. ரொம்ப நாள் சரியா? கழிச்சு இப்பதான் வருது. நல்லா இருக்கு. எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பிடிக்குமே. கிங் சாமன் உன்னால ஒரு ஜாலியா சுண்ணிய கூட சண்டை புடுங்க போடலாம். முடியும். சரியா? முன்னால தமிழ்நாடு பஜ்ரங் ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது எங்களை. சூத்த முடித்து போயிருக்கு. வந்துட்டான். கிங் சண்டை சாமன் போடுறதுன்னா என் team கான்ஃபிடண்டா தான். இருங்க. இல்ல கான்ஃபிடண்டா இருங்க, கெட்டதே நடக்கும். நம்ம டாபிக்குள்ள போலாம். வாங்க இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அண்ணாவை ஊருக்காக தொட்டுக்கிட்டு நம்ம மெயின் டாபிக் உள்ள போறோம். அவருக்கு ஒரு வீர வணக்கம் வச்சிருங்க அண்ணாவுக்கு. ஆனா நான் என்னோட தாமரை கன்க்ளூஷன் வணக்கம். என்னன்னா ஜாங்கோயா வணக்கம். உயிர் ஜெயங்கய்யா வணக்கம். தாமரை வணக்கம். உயிர் வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா. திருந்த மாட்டேன். வருந்த மாட்டேன். ஐயோ சொல்லுயா. சும்மா சொல்றதையா போங்கயா. அணி நல்லான்னு வருவேன். அணிலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு. ஆனா உனக்கு இருக்கியா உனக்கு அந்த 16ஆம் நாள் காரியம் மட்டும் வரட்டும். கொல்ல போறேன் நான். அணிலுக்கு எங்கேயாவது முட்டு கொடுத்தேன். யோ ஐயா, ஆனா எல்லாம் நம்மளுக்கு confirm. DMK DM ல வரவன் சொல்றானுங்க. எல்லாம் உன்னை அணில் சொல்றான். அப்படி ஐயா இருக்கும்போது இந்த நீதான் திமுக அணில். அவனுங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா அனில்காம நான் அணில எங்கடா டேய் அவனைதான்டா அவனையும் போட்டு தான்டா அடிச்சுன்னு இருக்கேன். சரி விடுங்க. அப்புறம் ஏன் நான் நீ திமுக வேலாயுத காரங்களுக்கு என்ன பிரச்சனைனா இல்லைன்னு சொல்லி. இல்லைங்கய்யா, இந்த பிஜேபி காரி திமுக காரங்களும் யோ, வந்துச்சு. ஒண்ணு யோ, அவங்க நான் சப்போர்ட் பண்ணா நீ இந்தியனு, நீ சப்போர்ட் பண்ணலன்னா ஆன்டி இந்தியன்றானுங்க. அதே மாதிரி இங்க திமுக சப்போர்ட் பண்ணா நார்மலான ஆளு, இல்லன்னா நீ டிவிகே காரன். அந்த மாதிரி இல்ல, பாக்குறாங்க. நம்ம அப்படி எதுவும் சொல்ல பண்ண வரல. முடியாது. அப்புறம் ஏன் நேத்து வேலாயுத அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த குரூப்ல? சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொன்னது. ஐயோ யோ அவன் நீ ஆரம்பத்திலே இந்த டாபிக் உள்ள போவேணாம். தயவு செஞ்சு வாங்க. டாபிக் உள்ள போயிட்டு தெளிவுபடுத்திக்கிறேன், நான் டிவிகே காரன் கிடையாது சொல்லிட்டேன். இல்ல டான்ஸ் வேற இருக்கு. எதுக்கு இவனுங்களா பிராக்டிஸ் எல்லாம் எனக்கு பண்றீங்களா எனக்கு என்ன? எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிற இவனுங்களா பாட்காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு அதுல என்ன பேசுவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வரானுங்களா? அந்த அளவுக்கு அறிவு கிடையாது இவனுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வரானுன்னு நினைக்கிறேன் உள்ள. ஓஹோ அப்ப இவங்களும் அந்த மாதிரி பாட்காஸ்ட் நடத்த ஆரம்பிச்சிருவாங்களா? ஆப்வியஸ்லி சங்கி mainstream பிரபுகண்டா ஆயிடுச்சு. பாட்காஸ்ட் இருக்கா என்ன தமிழ்ல? அப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டது இல்ல. நானும் கேள்விப்பட்டேன். இல்லைங்க. இலுமினாட்டி இருக்கு. இலுமினாட்டியா? நான் பாரிசாலன் இருக்கானே அப்புறம் அவன் எங்க பாட்காஸ்ட்ல இருக்கான்? பாட்காஸ்ட்ல யோ இன்டர்வியூவையே ஒரு சைடு மைக் வச்சு போட்டா பாட்காஸ்ட் ஆயிடுமா? அதான் பாட்காஸ்ட். என்னையா அநியாயமா இருக்கு. ஓ எது வருண் டாக்ஸோட பேசின்னு இருக்கானே அதுவா? ஓகே ஓகே ஓகே. ஷானும் அப்படிதானே. ஆனா இது ஒரு பண்றானுங்க யூடியூப் ஆளுங்களா அந்த வீடியோ அப்படியே தூக்கி அப்படியே பாட்காஸ்ட்ல ஸ்பாட்டிஃபைல அப்படியே வீடியோ பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு அவர் அவ்வளோ காசு பாக்குறானுங்க. ஆமா. மதன் ஆமா கௌரி ஆமா. பரிதாபங்கள் கதை சொல்லிட்டான் அதெல்லாம் அப்படிதான். பரிதாபங்கள்லாம் பாட்காஸ்ட் என்னடா பண்றீங்க நீங்க? என்னடா பாட்காஸ்ட் எடுத்தீங்க? இல்லையா இது அவனுங்க வந்து இது ஸ்பாட்டிஃபை ஒரிஜினல்ஸ் அவனுங்களை பே பண்ணி ஸ்பாட்டிஃபை உள்ள கொண்டு வந்தான் ரீச்சுக்காக. அப்புறம் இப்ப அவனுக்கு கண்டினியூஸா போறது இல்ல. யாருமே போடுறதில்ல. இந்த 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 மெயின் ஸ்ட்ரீம் பாட்காஸ்ட் இல்லாதவங்க இருக்காங்க நம்மள மாதிரி. அவனுங்க தான் வெறி கொண்டு போட்டுங்கிறானுங்க. ஆனா அவனுங்களே ஒரிஜினல்ஸ் கொடுக்க மாட்டான். அது அவனுங்க இது ரீச்சுக்காக கூட்டு வந்தானுங்க. எனக்கு புரியல எஸ்விகேக்கு இன்னும் எப்படி ஒரிஜினல்ஸ் கொடுக்காம இருப்பாங்க? ஏன்னா அவன் தான் பிக்கஸ்ட் பாட்காஸ்ட்னு இது சொல்லிடுவாங்க. தெரியல இது ஒரிஜினல்ஸ் என்ன பேக் ஸ்டோரி எனக்கு தெரியல. இது எப்படி தருவாங்க ஒரிஜினல்ஸ்? யாருக்கு தருவாங்க? அறந்தாங்க கொடுத்ததா சொல்றாங்க. அறந்தாங்க நிஷா அப்புறம் இவன் பேர் என்னது இந்த சாந்தனூர் பாக்யராஜ் அவங்க பண்ற பாட்காஸ்ட் அதுக்கெல்லாம் ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க. செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இதுங்க ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேலாச்சும் வாங்க டாபிக் உள்ள போ. இன்னைக்கு நம்ம வந்து பெருசா கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா கொண்டு போலாம்னு சொல்லிட்டு நாங்க புதுசா யோசிச்ச ஐடியா மூவி ரோஸ்ட். சொல்லறதுக்கே வெக்கமா இருக்கு எங்களுக்கு. மூவி ரோஸ்ட்டுக்கு நான் படம் பார்க்காம உட்காந்துருங்க. அதெல்லாம் ஏன் சொல்ற? டெடிகேட்டடா காமிச்சுக்கலாம். நீ வேற சொல்ற. இது போற
ஆனா இதுயா நான் ஒருத்தன் தான் படம் பார்க்காம இருக்கிறேன். ஆனா நான் தான் உட்காந்து படம் பார்த்து நோட்ஸ்லாம் உட்காந்து எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன் இதுக்காக. அப்ப என்னய்யா அப்ப 2 பேரும் இப்படி வந்திருக்கீங்கன்னு என்னய்யா அர்த்தம் இது? இங்க முக்காவாசி பாத்துறேன் ஐயா. கால்வாசி மட்டும் பெண்டிங் இருக்கு. நீங்க பேசினே இருங்க நான் பாத்துறேன் அப்படின்ட்டாங்க. சாவடி வாங்க ஒரு இல்ல ஒரு இது பழைய காமெடி ஒண்ணு இருக்கும். என்னையா சைக்கிள்ல வந்து லைட் இல்லாம வர, நானாவது லைட் இல்லாம வரேன். பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் சைக்கிளே சரி. இல்லாம வந்துட்டு இருக்கேன். இப்படி வந்து நம்ம இப்ப இன்னைக்கு என்ன படத்த பார்க்க போறோம்னா, YouTubeலயே இந்த படம் ரோஸ்ட்ன்னு வந்தாங்க. அட போயா வேற வேலை இல்லன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஊரே சேர்ந்து ஆல்ரெடி கலாய்ச்சு, அப்ப ஒரு கு என்ன சொல்றது? இந்த மாரி ட்ராலுக்காகவே படம் எடுக்கிற நம்ம பாலையா அவர்கள், அ அவர் நடிச்சு வெளியான அகண்டா 1 இந்த படத்த தான் இன்னைக்கு நம்ம இது பண்ண போறோம். ரோஸ்ட் செய்ய போகிறோம். முதல்ல அகண்டா படங்களின் 1 களஞ்சியமா இருக்கு. ஆமா. எனக்கு அகண்டா 1 ஒண்ணு இருந்துச்சுன்னே தெரிய வந்துச்சுன்னா, அகண்டா 2 வரும்போது தெரியும் எனக்கு. ஓ! அகண்டா 1ன்னு ஒண்ணு வந்துச்சான்னு சொல்லி தெரிய வந்துச்சு. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எப்ப இந்த படம் தெரிய வந்துச்சு? அப்பயே ட்ரோல்ஸ்ல தான். விளம்பரம் பண்ணிட்டு இருந்தானுங்கய்யா. அகண்டா 1க்கும் ப்ரமோஷன் நான் பார்த்தேன். அகண்டா வந்தது தெரியும். 1 வந்தது தெரியும். ஓகே, ஓகே. எனக்கு அந்த சாங் மட்டும் நான் கேட்டுருக்கேன் நானு. 2021லயே சம்திங் 2021 2022வான்னு தெரியல. எந்த இயர்ன்னு ஞாபகம் இல்ல சரியா எனக்கு. அப்ப அந்த சாங் மட்டும் ஃபேமஸா YouTubeல ஓடிச்சு. அந்த ஒரு சாங் மட்டும். இப்ப கூட ஷூரிக்கு நான் போட்டுருக்கேன். நாங்க அந்த பாட்ட போட்டு பார்த்துருந்தோம் நாங்க. அந்த அந்த சாங்க பத்தி வரும்போது நம்ம பேசலாம். ஆனா அந்த படம் இந்த படம் தான்னு தெரியாம இருந்துச்சு எனக்கு அந்த டைம்ல. இது ராரா ராரா ஜெய்பாலி அதுவா? ஆமா, ஆமா, ஆமா. ஓய் வருதா இந்த படத்துல? நான் பார்க்கலையே பாட்ட. எப்போ வருது? YouTubeல கட் பண்ணிடுவாங்க. ஓ! YouTubeல கட் பண்ணிட்டானா? ஓகே, ஓகே. ஆமா. அந்த கல்லு குடிப்பான்டமா? ஆமாய்யா. அங்க அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டானுங்கய்யா. அதான், பார்த்தா அதான், கல்யாணம் அதான், ஆகிட்டு காமிக்கிறானுங்க அவன. அதான். அது வந்து சாங்குடா அது. சரி விடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள வருவோம். ஆமா. படத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஓப்பனிங் ஷாட்டு அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசினது. பட் அத கட் பண்ணி தூக்கி போட்டோம். சரி, நீ ஸ்டார்ட்டிங் ஆரம்பி. நான் அந்த கலெக்டர் வந்ததுலருந்து ஆரம்பிக்கிறேன் நானு. ஓகே. ஸோ அதான் படம் ஓப்பன் பண்றாங்க. பண்ண உடனே ஆஸ் யூசுவல் ஒரு 1000 வாட்டி நம்ம 1000 படங்கள்ல பார்த்த அதே விஷயம் தான். குழந்தை பொறக்குது. கரெக்ட்டா? கரெக்ட்டு தான். ஆமா. 2 குழந்தை பொறக்குது. 2 கொலம்பியன் ட்வின்ஸு. ஸோ 2 பாலியாக்கள் பிறக்குறாங்க வந்து. அந்த டைம்ல என்ன ஆவுது, அந்த ஒரு ஒரு சாமியார் ரேண்டமா அவுட் ஆஃப் நோவேர் ஒரு சாமியார் வீட்டுக்குள்ள பூந்து வரான். ம். வீட்டுக்குள்ள பூந்து 2 குழந்தைகள ஒரு குழந்தைய தூக்குறான். வந்தவங்க இவன பார்த்துட்டு கை காலெல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ஃப்ரீயா அலோவ் பண்ணிடுறானுங்க கூட்டு போறதுக்கு குழந்தைய. எனக்கு எனக்கு வேற ஒரே ட்ரம்ப் எஸ்டீம் ஃபைல்ஸோட மைண்ட் தான் வந்து போயிடுச்சு. இந்த சாமியார் வந்து குழந்தைய கூட்டின்னு போகும்போதெல்லாம். அதான் அது இது ரொம்ப வந்து ட்ராமா. இது ரொம்ப பழசுயா இது. பிக்சர்ஸ்லாம் கண்ணு முன்னாடி போகும். ஐயா இது வந்து 23ஆம் புலிகேசி சீனியரு. ஒரு குழந்தை வந்து இந்த புத்தி, ஒரு குழந்தை அந்த ஐயய்ய! புத்தி. சாரியா. நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து போட்டேன். இருங்க. இத சொல்லி முடிச்சு குழந்தைய சீக்வென்ஸ் சாரி, முடிச்சுட்டு சாரி. அடுத்த சீக்வென்ஸ் போயிருங்க. இந்த மாரி தூக்கின்னு போயிடுறான் குழந்தைய. அதே சமயத்துல மீன்வாயில் வந்து வேற ஒரு இடத்துல வந்து ஒரு தீவிரவாதி மாரி ஏதோ ஒரு கேங் வந்து வனத்துல வந்து மறைஞ்சு வாழுது. ஆ அந்த மாரி மறைஞ்சு வாழ்ற அந்த ஆள் வந்து ஆனா இந்த இடம் வந்து பயங்கர கன்ஃப்யூசிங்கா இருக்கு எனக்கு. அவன் வந்து கமாண்டோஸ் அவன அட்டாக் பண்ணும்போது அவன் ராக்கெட் லான்ச்சர அவனுக்கு கீழ விட்டு அவன் போய் தண்ணீல விழுந்துடுறான். அப்புறம் எதுக்கு அவன் அந்த சாமியார் இன்னொரு ஒரு குருஜி மாரி ஒருத்தர் இருப்பாரு. அவர போய் பார்க்குறான். எதுக்கு பார்த்தோனே எனக்கு வேற ஒரு சிம்மா ஸ்பீடம் வேணும்னு கேட்குறான். அப்புறம் டக்குனு அவன் அந்த ஆளயே கொலை பண்ணிட்டு அந்த சேர்ல போய் உட்காந்துக்கிறான். இதெல்லாம் என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் புரியல எனக்கு. அவன் செத்துட்டு ஆவியா வரானா அது? அந்த மாரி ஏதாவது சீக்வென்ஸ் நியாயமான நியாயமான கேள்வி. ஆனா இதெல்லாம் இங்க கேட்காத. யாருக்கிட்டயும் பதில் இல்ல அதுக்கு. சரியா? எனக்கு வந்து அவன் வந்து அந்த பாம் பிளாஸ்ட்லருந்து பொழச்சு வந்துட்டான்னு அஸ்யூம் பண்ணிக்கிறதா? இல்ல அவன் இல்லையா அவன் ஆத்மாவும் வந்து பொழச்சுட்டான். பொழச்சுட்டான் ஓகே. அவன். அவன் வந்து என்ன ஆகுது, சரி. அந்த கூமுட்ட ஒழுங்கா குறிப்பாட்டு சுட தெரியாம காலாண்டியே சுட்டுக்கினான். அதுவும் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ம், ம். காரு டயராண்ட. என்ன ஆகுது, அப்படியே வெடிச்சு போய் தண்ணீல விழுறான்னு நெனைக்கிறேன். சரி. தண்ணீல விழுந்து பொழச்சிடுறான். ஓகே. பொழச்சிட்ட பிறகு அவன் என்ன பண்ணான், டைரக்ட்டா இதுதான் அவுட் ஆஃப் ரேண்டம் நோவேர் இஸ் கோயிங்ன்னு உட்கார்றான் ஒரு சாமியார் கிட்ட. எதுக்கு உட்கார்றான்னா, இது மாரி உங்கள எல்லாரும் மரியாதை தராங்க. உங்ககிட்ட பெரிய சக்தி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது, அந்த சாமியார் சொல்றான், இந்த பீடம் தான் என்னோட சக்தி. ம், பீடம்னு எதையோ ஒண்ணு காமிக்கிறான். ம். ஓ! அப்படியா? அப்ப நான் எனக்கு அந்த சக்தி வேணும்னு சொல்லிட்டு இந்த சாமியார கஜெக்ட் பண்ணிக்கிறான். ஆ. ஸ்டாலின் ஐயா கைய காமிச்சு இப்படி பண்ணாருயா. ம், அந்த மேனரிசம்ல கஜெக்ட் பண்ணிடுறான். ம். கஜெக்ட் பண்ணிட்டு இவன் போய் அந்த பீடத்துல உட்கார்றான். உட்காந்தோனே இவரு வந்து ஜக்கி வாசுதேவா மாறிடுறாரு. ஆமா. இல்ல அது வந்து காமிக்கல.
அப்படியே அது இங்கேருந்து கட் பண்ணாதான் எனக்கு தெரிஞ்சு குழந்தை பிறக்கிற சீனுக்கு போறாங்க. ஓகே. ஆமா. அதோட குழந்தைய வந்து பிரிச்சு கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு குழந்தை வந்து இவங்க ஃபேமிலியோட விளையாடுது. அந்த பிரிச்சு எடுத்துன்னு போன குழந்தை வந்து என்ன ஆச்சுன்னு அதோட காட்டுறதே இல்ல. அதோட இன்டர்வல் பிளாக்ல ஆமா. தான் அந்த குழந்தை அந்த சீக்வென்ஸ் வரும். பிரிச்சு கொண்டு போன குழந்தை யார் கொண்டு போனா, நம்ம கஜபதி பாபு. ஓகே. அவரு ஓ! கஜபதி பாபு தான். சத்தியமா சொல்றேன்யா. அவன் ஏன் இப்ப சொன்ன? கிளைமாக்ஸ் அப்போ சொல்லலாம்னு நெனச்சியா? ஓ! எனக்கு ஸ்பாயிலரா? கிளைமாக்ஸ் சாரி, வரைக்கும் சாரி. எனக்கு எனக்கு கிளைமாக்ஸ் வரைக்கும் அவன் கஜபதி பாபுன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் போலன்னு நெனச்சுக்கிறேன். மூஞ்சி அப்படி ஒரு மேக்கப் பாரு. தாடி வாயெல்லாம் மறைஞ்சிருக்குது. எதுவுமே தெரியல. எவனோ ஒரு சாமியாருன்னு நெனச்சு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டர் போலன்னு நெனச்சிருந்தேன். கிளைமாக்ஸ்ல தான் மூஞ்சி லைட்டா தெரியும். ஏய் இவன்டா அந்த மாரி இருந்துச்சு எனக்கு. கார்ப்பரேட் வில்ல ரோல் பண்றதுக்குன்னே பொறந்தவன் மாரி இருக்கான்யா. ஆனா ஊனானா ஒரு கோட்ட போட்டு, ட்ரிம் பண்ண தாடிய வச்சு உட்கார வச்சுடுறானுங்க. இருந்தாலும் இதுலயாச்சும் கொஞ்சம் வேற வேடம் குடுத்தாங்களே நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா யாருன்னே ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த கால் ஷீட் வந்து கம்மியா குடுத்துருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லா சீனும் வேற எவனோ எடுத்து வச்சுட்டு, கடைசி சீன்ல மட்டும் தாடி லைட்டா தெரியிற மாரி அந்த ஆள வச்சிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அதுதான் அவன் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். அப்படியே ஏதோ பால்வாடி ஆயம்மா வர மாரி வரான். குழந்தைய தூக்குறான் போயிடுறான் அவன். ஏன்னா ஏன்னா பொறந்த குழந்தைய வச்சு பாத்துக்கலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா? அதுக்கு எவ்வளோ எந்த மாசம் தல நிக்கும்? எத்தன வாட்டி அத ஃபீட் பண்ணணும்? பால் பவுடர் இருக்கா உன்கிட்ட முதல்ல? எவ்வளோ டிஃபிகல்டீஸ் இருக்கு. 6 மாசம் கழிச்சுடா உனக்கு பசும்பாலே குடுப்ப நீ. ப்ரீ டெர்ம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டெர்ம் இருக்கா? என்னடா நெனச்சுன்னுருக்கிற நீ? இஷ்டத்துக்கு எடுத்துன்னு போயிர வேண்டிய அப்படியே. டேய் ஐயா ஜாங்கோ நீங்க சைடுல படம் பாக்குறீங்கன்னு தெரியுது எனக்கு. கேக்குதா? ஐயய்யோ! அ சாரி. அமுக்கி வைங்க இல்ல அடப்பு தெரிச்சிடும். இல்லடா அது எனக்கு அந்த ஃப்ளோ மறந்துட்டேன். நான் அதான் நான் வரேன். பார்த்தேன். சரி அப்படியே கட் டூ கரண்ட் ஏஜ்க்கு வராங்க. வந்தா ஆ ஐயோ! ஆ ஆஸ் யூசுவல் இங்க ஹீரோ என்ட்ரிக்கு ஒரு ஃபைட்டு. அவ வந்து அட்வைஸா த யாப் பண்ணிக்கிட்டே இருக்காரு பாலையா. விவசாயிட்ட ஒரு நன்மைகள் தெரியுமா? விவசாயின்னா என்னன்னு தெரியுமா? அங்க ஒரு கொக் கொக் பண்றாங்க விவசாயிக்கு. அப்புறம் அந்த ரவுடி கிட்ட இருந்து அடிச்சு எல்லாரும் திருந்தி போயிடுறாங்க. மீன்வைல் ஹீரோயின் என்ட்ரியே வராங்க அப்படியே ஆட்டோல. ஒரு 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 இன்னசென்ட்டான ஒரு வில்லேஜ் கேர்ள் மாரி வராங்க. பாவாடை தாவணிய செக்ஸியா கட்டிக்கிட்டு. ஏன்டான்னு தெரியல ஹீரோயின் இப்படி காட்டுறாங்கன்ற ஒரு அர்த்தம் தெரியல. அவங்க வந்து ஒரு போலீஸ மீட் பண்ண போயிட்டு, அந்த போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஹீரோயின் வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டரு. அந்த டிஸ்ட்ரிக்ட்கே கலெக்டரா வரவங்க. வாவ்! ஆனா எனக்கு ஒரு பெரிய ஒரு மன நெருடல் இருக்குது. எனக்கு கலெக்டர்ன்னு காட்டுற, அது எதுக்கு இப்படி ஒரு செக்சுவலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் கலெக்டரா நீ காட்டணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு புரியல எனக்கு. அந்த கலெக்டர் அவங்க சாரிலாம் பார்த்தீங்களாய்யா? அவங்க ட்ரெஸ்ஸிங்கு அந்த அதான், அதான். சாரி. ஐயா ஹைலைட்டே அதுதான். தலைவர் கனெக்ட் பார்த்து கனெக்ட் இம்ப்ரெஸ் ஆனதே அத பார்த்து தான். அதுதாங்கய்யா. இந்த படம் பார்த்திருக்கீங்களா? லிங்கா படம். அதுல அனுஷ்கா அப்படிதான் வரும். அதுதான்யா. ஆனா அனுஷ்கா நார்மல் ஆளு தான். அந்த ஊர்ல இருக்க ஆளு. இது வந்து படிச்சுட்டு நான் ஐஏஎஸ் கலெக்டரா வருது. எது கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்ல. அந்த மாரி தான் இருந்துச்சு எனக்கெல்லாம். ஐஏஎஸ்ஸா அவங்க சொல்லவே இல்லையேயா. அந்த அப்புறம் வந்து தாவணி பரவாயில்லையே அப்படி இதுக்கு மேல நீ இவ்ளோ செலக்டிவா கட்டவே முடியாதுங்கிற மாரி இந்த இந்த படத்துல கூட வஸ்தி படத்துல கூட ரிச்சா கட்டியிருக்குமே. ஆமா. அது மாரியா? அதுக்கப்புறம் சாரிய வந்து அது ஒரு தாவணி கட்டு இருந்துச்சு. சாரி வந்து வேணும்னே அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்ட் சாரி ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ்ல அவனுக்கு கலெக்டர் போட்டுன்னு வருவாங்களான்னு தெரியல. அவ்வளோ ஹெவி மேக்கப், லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கின்னு. அது கூட பரவால்ல. இந்த ப்ரொஃபசர் எந்த படம்? அஜித் படம் ஒண்ணு இருக்குமே. கிரீடம். அதுல ஏகன், நயன்தாரா போட்ட ஏகன், ட்ரெஸ் ஏகன், ஏகன். ஏகன், ஏகன், ஏகன். ஏகன். அதுல நயன்தாரா போட்ட ட்ரெஸ் பாத்திருக்கீங்களா? எந்த ஊர்ல ப்ரொஃபசர் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராய்ங்க? அதனால தான் ஐயா! அஜித் அங்க சேர்ந்தாரு அந்த காலேஜ்ல. என்னய்யா நீங்க? ஐயா! அது வேற வேற நிஜமா வேற மாரி வெப்சைட்ல வேற மாரி ப்ரொஃபசர்ஸ் அந்த மாரி வருவாங்க. அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கவே கூடாது. ஓஹோ! ஐயா, இதுக்கு இன்னொன்னு கேளுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த விவசாயி ஃபைட் நடக்குதுல்ல பாலையாறு. அப்ப வந்து இந்த கலெக்டர் வந்து ஆட்டோல பாத்துடுறாங்க. இந்த ஆளு எல்லாரையும் போட்டு ரவுடிசம் பண்றத. ஸோ வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஆள எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு வாங்கன்றாங்க. அதே நேரத்துல ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டா போயிடுறாங்க கலெக்டர். போனதுக்கு அப்புறம் பார்த்தா, அங்க போயிட்டு சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு மினிஸ்டரு. அவன் வந்து பாலையாக்கு புகழா இதுவா பாடுறான் அவனுக்கு. கூல் சுரேஷ் மாரி ஆகிடுறான் இது பாலையாக்கு. இது இது சென்ட்ரல் மினிஸ்டர். சென்ட்ரல் இவன் மினிஸ்டரு. இவன் யாருன்னா நம்ம போக்கிரி படத்துல விஜய வந்து புலி பண்ணிட்டு இருப்பானே ஒருத்தன். யார் அந்த இன்ஸ்பெக்டரா? இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இல்ல. இல்லைங்க ரவுடி இன்னொருத்தன். கேங்ல. ரவுடி கேங்ல ஒருத்தன். ஃபர்ஸ்ட் சீன்ல அடி வாங்குவான். இது விஜய் பார்த்து கேட்பானே இவன் உண்மையா நம்மளுக்கு தேவைதானான்னு கேட்பானே ஒருத்தனை பார்த்து. ஆமா, சரி ஆமா. விடுங்க அப்படியே கடந்து இந்த அமைதி கொஞ்சம் சொல்றேன். ஆமா ப்ரோ. அப்படி இருக்கும்போது அவன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனும்.
இந்த மாரி எங்க இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான், அவர்தான் சொல்லிட்டு பார்த்தா பால என்ட்ரி குடுத்து அவன் ஒரு 5 செகண்ட் வந்து பேசுறான். பேசி லெக்சர் அடிச்சு முடிச்சோனே இவங்களுக்கு ஐயா வரப்பயே அவன் பேசுன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த டைலாக் மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். 1 செகண்ட் இருங்க, கோச்சுக்காதீங்க. சொல்லுங்க. இது அத நோட் பண்ணி வச்சிருந்தேனா. இது நான் சொல்லியே ஆவணும்னு ஒரே அடம் பிடிச்சு வச்சு 26வது நிமிஷத்துல பாருங்க அந்த படத்த. டயலாக் சொல்ல அதெல்லாம் போய் பாத்துக்க முடியும் இப்ப என்னால. ஒருத்தன் தப்பு பண்ணா யார் புள்ளன்னு கேட்பாங்க. ஒருத்தன் நல்லது பண்ணா எந்த ஊரு புள்ளன்னு கேட்பாங்க. ஒருத்தன் ஜாடி தெரிஞ்சுக்கினா எந்த தெரு புள்ளன்னு கேட்பாங்க. டைலாக் கொடுத்தது எப்படி கொடுத்தது நீ இப்படியே ஐயோ, பேசுனா கேட்பாங்க. எங்க யாரு ஊர்ல எந்த தம்பி வந்து இப்படி பேசிட்டு இருக்கான் யோ ஆனா ஸ்டூடி நார்மலா ஆ? இப்ப பேசிக்கும் போதுலாம் ஆடியோ நல்லா இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? மறுபடியுமா குறங்குதான் நாசமா போக ஆமா. ரெக்கார்டிங் இவ்வளவு நேரம் உட்காந்து ஜாங்கோ ஜாயின் பத்துமா உட்காந்து வீடியோ பாட்டுன்னு யூடியூப் பாத்துக்கும் போல ஆடியோ நல்லா இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப கேக்குதா இப்ப கேக்குது. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கேன் சரியா இது கேளு. அப்புறமா இவங்களுக்கு வந்து இவர் மனசுல ரொம்ப உயர்ந்து போயிடுறாங்க. அவரு உயர்ந்த அந்த உடனே சிறுத்தை படத்துல இவன் என்ராஜாவானே கார்த்தி, ஆமா, அந்த ஆமா. மாதிரி அதே என்ராஜாவா. அதே மாரி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து சொல்றாரு. இந்த மாரி ஆ அவங்க இவங்க கிளம்பி அவர் வீட்டுக்கே போயிடுறாங்க. போகும்போது அந்த ஆபீசர் கூட கூட போற ஆபீசர் கேட்பான். சார் நம்ம சொல்லியிருந்தா அவரே வந்துருவாரே. எதுக்கு நம்ம போணும்னு. அதுக்கு இவங்க ஒரு டயலாக் சொல்றாங்க. அது எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு டயலாக். தப்பு பண்ணது நம்ப. சோ நம்ப தான் அவங்கள போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அவங்கள நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க கூடாது. ஏன்டா சிரிக்கிறதுக்கு? இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். ஓ, ஓகே. சரி உங்களுக்கு புரியுதா? ஜோக்கா இல்லையா இன்சைட் ஜோக்ல இல்ல. இன்சைட் இல்லைங்க, இது ரொம்ப அவுட் சைடுங்க. அது ரொம்ப அவுட் சைடியா மகாபலிபுரம் சைடு. பனையூர் பண்ணையாரா ஆமா. ஆமாங்க. நம்ம தான் தப்பு அவனை பண்ணோம். நம்ம தான் நேர்ல போணும். கேவலம் பாலையா படத்துல ஹீரோயினுக்கு தெரிஞ்ச சிவிக் சென்ஸ் கூட இங்க எங்களுக்கு தெரியல. சரி விடுங்க. நம்ம அத பத்தி பேசினா ஒரு ஹலோ. கேக்குது. மேல போங்க அப்புறம் வந்து சரி ஓகே. அங்க நேர்ல போறாங்க. அதுதான் ஆஸ் யூசுவல் அதுதான் பண்றாரு அவங்க பாலையா, மேல அந்த மேல பொண்ணு போயிட்டே இருக்காருல்ல. அந்த பொண்ணு அந்த இந்த கலெக்டர் வந்து பாலியாக்கு வந்து பொண்ணு பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியே வந்து வரவேற்கும். அப்ப அவங்களும் கொஞ்ச நேரம் அத என்ஜாய் பண்ணிட்டு, இல்லங்க நான் அந்த பொண்ணு இல்ல. நான் கலெக்டர். நான் இவர பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னோனே ஃபேமிலி பார்த்துட்டு பார்க்கும். அங்க வந்து ஆஸ் யூசுவல் மறுபடியும் விவசாயிகளுக்கு ஒரு கொக் கொக் பண்ணின்னு இருப்பாரு. அத முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இல்ல வேணாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவர அப்புறம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஐயா போயிடுவாங்க. ஐயா சொல்லுங்க. இடைமறிக்கணும் விஜய் அண்ணா கூட விவசாயிங்களுக்கு கோப் பண்ணாரு ரீசெண்டா விவசாயி மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தஞ்சாவூர் விவசாய மாநாட்டுல அடுத்த ஜென்மத்துல விவசாயியே பொறக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது இது ஒரு ஃபேமஸான ஸ்டோரி இருக்கியா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. காந்தியும் அம்பேத்கருக்கும் நடுவுல நடந்த ஒரு ஒரு இது ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்வர்சேஷன் இது. காந்தி வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாரு அம்பேத்கர் கிட்ட. நான் இது நேர்ல நடந்த கான்வர்சேஷனான்னு தெரியல. ஐ திங்க் அவர் ஒரு அறிக்கை விட்டு அதுக்கு ரிப்ளை அறிக்கை இவரு விட்டாரான்னு கூட தெரியல. ஃபேமஸா சொல்லுவாங்க. அவர் வந்து எந்த அளவுக்கு சொல்லுவாருன்னா, இந்த தலித்துகள் வந்து துப்புரவு தொழிலாளிகள் பண்றாங்க தெரியுங்களா? மலம் கழுவுறது, பாத்ரூம் கிளீன் பண்ற வேலைலாம். அந்த வேலைலாம் வந்து ரொம்ப புனிதமான வேலை. அது கடவுள் அவங்களுக்கு குடுத்தது. நம்ம அத பண்றதுக்கு அசிங்கப்படக்கூடாதுன்னு ஒரு மாரி இது பண்ணியிருந்தாரு. குளோரிஃபை பண்ணியிருந்தாரு இந்த ஜாப்ஸ் எல்லாம். அது ஒரு படி மேல போயிட்டு அவர் சொல்றாரு, "நான் அடுத்த ஜென்மத்துல வந்து அதுவா பொறந்து அந்த அந்த வேலைய செய்யணும்னு ஆசைப்படுறேன்." ஒரு மாரி சொல்லிருவாரு. காந்தான அம்பேத்கர் வந்து, "எதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வெயிட் பண்ற? இப்பவே கை, கால் நல்லா தான இருக்கு. வந்து கழுவுடான்னு" சொல்ட்டாரு. காந்தி வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஐயா சரோஜினி நாயுடு சொல்லியிருப்பாங்க அவர் ஒரு மாதிரி ரிச்சஸ்ட் புவர் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க ஒரு ஆட்டுப்பால் தான் குடிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா. அதான் அந்த நீ ஆடு என்னடா மெயின்டைன் பண்றதுக்கே அவ்வளவு செலவாகுமா லக்ஸ் அந்த காலத்துல லக்ஸ் சோப் போட்டு அதை குளிப்பாட்டுவாங்களாம் ஐயா என்னங்க வணக்கம் ஐயா. என்னையா அது புதிய யோசனையா இருக்கு? ஐயோ என்னங்க நீ ஐயா வரல இவனை ரொம்ப மிஸ் பண்ணையா என்ன ஆச்சு? என்ன டாபிக்? அதான் ஏதாவது பயங்கரமான டாபிக் போலயே. ஆமாங்க ஐயா பாலையா ரோஸ்ட் ஐயா வந்தாரு விநாயக் மகாதேவன் அகண்டாவ ரோஸ்ட் பண்ணிருக்கிறோம். வாங்க ஜோடியில ஐக்கியம் அவங்க. ஐயா அந்த படம் அதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க ஐயா. அவ்வளவுதான் சொல்லுவேன். பார்க்க மனதைரியம் இருக்கிறவங்க பார்க்கலாம். நாளைக்கே சரி வேணாம் விடு. அது சொல்ல நான் முடியாது. பாத்துட்டேன். சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீ ஐயா பாத்துட்டியா? ஐயா இத சொன்னதுக்கு நீங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உண்மைய சொல்லணும்னா, அகண்டா 1 வந்து ஒரு ஒரு டீசென்ட்டான
ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கில்ட்டி ப்ளஷர்ன்னு நான் சொல்லுவேன். ஐயா ஆமாங்க அது உண்மைதாங்கய்யா. ஐயா 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 இந்த இவர் இருக்காரு பாத்தீங்களா ஜாங்கோ, இவர் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உருப்பட மாட்டீங்க. அது ஒரு படம்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு ரெக்கமெண்டேஷன் வேற இவங்க. ஐயா ஐயா இங்க பாக்கியா படம் ஏன் நல்லா இருக்கு பாருங்க, பார்த்து ரோஸ் பண்றோம். என்னத்தரா நல்லா இருக்காது ப்ரோ, அந்த படம் ரோஸ் கூட போட முடியாதுடா, அது அந்த மாதிரி இருக்கும்டா அது அப்படின்ற. இருக்குத்தனமா இருந்துச்சுங்க ஐயா. ஆனா பார்த்து நான் இன்னும் லூசுத்தனமா பண்ணிட்டே இருக்கான்னு பார்த்துனே இருக்கேன். பார்த்தா டக்கு டக்குன்னு டைம் போயிடுச்சு. ஆனா அது ஒண்ணு தெரியல. படம் மூவ் ஆனதே தெரியல. நடுவுல அந்த கோயில் யாப்பிங் சீன்லாம் நெறைய வரும். அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போனா இன்னும் நெறைய பண்ணிட்டாங்க. படம் கிறிஸ்பா இருந்திருக்கும். இந்த படம் கிறிஸ்பா இருந்திருக்கும். படத்துல ஐயா ஒரே ஒரு சாங் தான்யா தெரியுமா? அந்த ஒரு சாங் தான். வேற எந்த சாங்குமே இல்ல படத்திலேயே. எது அந்த இவன் அது அவன் அ இந்த பாலையா, நேச்சர் கூட ஒன்றிய பாலையா வந்து இல்ல, இல்ல. அவனுக்குலாம் சாங்கே கிடையாது. ஐயா ஒரே ஐயா ஒரு நான் அகோரி பாலையாவை சொல்லையா, அவன் தம்பி பாலையா இருப்பானே, தம்பி பாலையா அதுதான் வந்து பாலமுரளி அவன் பேரு. பாலமுரளி. அவரு 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 அவருக்கு வந்து அவரோட ஜோடி கூட ஒரு சாங் சாரி இருக்கும். சாரிங்க. சாரியா முரளி கிருஷ்ணா அடே அவன் பேரு. ஃபேமஸா இருக்கும். அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு. தமிழ் மியூசிக்ல டான்ஸ் ஆடுற மாரிலாம். அந்த ஆள் ஷர்ட் அப்படியே ஒண்ணு ஒண்ணா இது அதான் அதான் அதான். ஆமா ஆக்சுவல் பாட்டு நல்லா தான் இருக்கும். என்னமோ பாலையான்னு பாட்டே பாலையான்னு தான் வரும். இந்த லட்சண புண்டையில இவனுக்கு கமல வேற பாலையான்னு சொல்லி கலாச்சிருந்தானுங்கய்யா. எந்த எந்த ஆங்கிலடா அவனுக்கு கமல் பாலையா மாதிரி தெரியுறான் டேய். அதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டான். நீயா ஏதாவது சொல்லினுக்காரு. ஐயோ அப்ப அந்த பத்தல பத்தலையில அந்த ஒரு ஸ்டெப் போடுவான் பாலையா மாதிரியே. ஐயோ நான் தான் யாரு? நீதான்டா டேய் இல்ல படிக்கப்பால் படம் பார்த்தாச்சா? கேட்கலையா. படம் பார்த்தாச்சான்னு கேக்குறேன். ஐயா இந்த படம் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து என் வாழ்க்கைய வெறுத்து டிப்ரிமேஷன்ல போய் என்னால முடியலடா அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தப்போ இந்த படத்தை பார்த்தேங்கய்யா. ஐயா அத நீங்க இந்த படத்தினால டிப்ரெஷன் போனீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க. இல்லையா ஏற்கனவே இருந்தேன், அது பார்த்து இன்னும் டிப்ரிமேஷன்ல போயிட்டேன் பாத்துக்கோங்க. நீங்க யூடியூப் வெர்ஷனை பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்ப சாங் எல்லாம் தூக்கி போட்டிருப்பானுங்க. ஐயா இல்லங்கய்யா, நான் வந்து பார்த்தது ஃபுல்லா அன்எடிட்டட் அந்த அந்த வீடியோங்கய்யா, மூவி சாரி. ஓ ஷிட். ஐயா அதான்யா, நீங்க வந்து எப்படி சொல்றது, இந்த மனதைரியம் இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஏன் பார்த்தா மனதைரியம் எல்லாம் போயிருமா? ஏதாச்சும் இருக்கா? பார்த்தா நீ அன்னைக்கு நாள் தாண்ட மாட்டறா நீ, டேய் ஒண்ணு சிரிச்சு செத்துருவேன், இங்க பாரு இல்லன்னா நீ இந்த ஜாங்கோ படம் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, அந்த படம் வந்து பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் நெருக்கி நான் பார்த்திருக்கலாம். பார்க்கவே பிடிக்கலையா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல. கடுப்பா இருந்துச்சு. ஷோ டென்ஷனா வந்துச்சு. அதனாலதான் நான் மெயினா பார்க்கல. இல்லைன்னா கூட விரட்டி பார்த்திருக்கலாம். எனக்கு பிடிக்கவே இல்ல. ஐயா இவ்வளோ நான் சுமாரா இருக்குது ஒன் டைம் வாட்ச்மேன் சொல்றல, நானே 25 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் படத்தை கலாய்க்கிறதுக்கு. வாங்க ஒண்ணு ஒண்ணா இறங்குவோம். பாத்தீங்களா அந்த இந்த படம் பாத்திருக்கீங்களா, என்னமா குழம்பு, பாவக்காய் குழம்பு, இட்லி சுட சுட இட்லியோ பாவக்காய் குழம்போ, என்னையெல்லாம் அடிச்சு சாவடிக்காது, அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த படம். இது ஐயோ அந்த படம் பேர் என்னது? மலையாள படம் அது ஒண்ணு. ஐயா அது மலையாள படம் இல்லையா, நான் சொன்னது தமிழ் படம் தான் அது. நீ சொல்லுதே மலையாள படம் தான் யாரு? இந்த தியேட்டர்ல ஐயா ஃபைட் நடக்குமே. ஆமாயா ஆமாயா. அது மலையாள படமையா? ஐயா மலையாள படம் இல்லையா அது? ஐயோ ஐயோ ஐயா பர்சன் இருக்கான்றதுனால மலையாள படம் கிடையாது அது. ஐயா அது படம் பேரு எனக்கு இங்க நிக்குது, இங்க வர மாட்டேங்குது. ஆமாயா என்ன படம் அது? ஏழ ஆரம்பிக்கும். ஏழ ஆரம்பிக்குமா? ஆமா ஐயா ஒண்ணு மலையாள படம்ன்றீங்க, இல்லன்னா படம்ன்றீங்க, என்னையா எனக்கு புரியலையா, என்னையா சொல்ல வர நீங்க? படத்தோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர்யா, நீ வேற ஏயா? அகண்டா 2வா? ஜாங்கோ நீதான் பெரிய தைரியமான ஆளாச்சே, நீ அகண்டா 2 பாத்தியா? இல்ல ப்ரோ, நெக்ஸ்ட் ரோஸ்டுக்கு பார்க்கலாம். யோ அந்த படம் பேர் தள்ளுமலாயா? தள்ளுமலையா? யோ தள்ளுமலாலாம் இல்லையா, தள்ளுமலா வேறயா, அது டொவினோதியா? தள்ளுமலால் தான் அந்த சீனோட தள்ளுமலால என்ன என்ன என்னம்மா சாப்பாடுங்கிற பாவக்காய் சட்னி, பாவக்காய் குழம்பு, பாவக்காய் பொரியல் சொல்லிருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு லைன்ல சொல்லுங்க, தள்ளுமலா என்ன கதை? எல்லாரும் தாகங்கிறாங்க வர்த்தா. ஐயா நானும் பண்ண படம் பார்க்கல. ஐயா அதுல தள்ளு மாலான்னு இருக்கு, அதனால வந்துட்டாங்க இப்போ சூரி. நீங்க அந்த மாலதி இல்ல சூரி, அது வேற. ஐயோ ஏயா, நான் மாலுவை பத்தி நினைக்கவே இல்லையா. நீ என்ன ரொம்ப ஓட்டுற. சரிங்கயா திரும்பி வாங்க ரோஸ்டுக்குள்ள வருவோம். இப்போ வந்து இது போலியோ சொட்டு மருந்த ஊத்த போறோம், நீங்க வாரணும்னு சொல்லிட்டு பாலையா போய் அந்த சீன் தான் யாத்து. இல்லையா வில்லனோட என்ட்ரி சீன் மறந்துட்டீங்களா? ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டு ஐயோ ஐயா நான் இது ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த தெலுங்கு படத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப வியர்டா ஃபீல் ஆகுங்க. அவங்களுக்கு எப்படின்னு தெரியல,
ஒரு மாதிரி கிரீப்பியா வியர்டா இருக்கும் சீன்ஸ். இப்போ வந்து மைல்ஸ் அந்த வில்லனோட இன்ட்ரோ சீனை சொல்லுவான். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐயா குருவி படத்துல இருக்கிற ஒரு மைண்ட் இருக்கும் ஐயா. அந்த மைண்ட்ல வந்து தோண்ட யாராச்சும் ஒருத்தவங்க உடம்பு சரியாம போடுன்னு சொல்லிட்டு வேலை செய்யறவங்களாம் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஸோ வில்லன் என்ன பண்ணுவாரு, கரெக்டா அந்த கிராமத்துள்ள போயிட்டு ஒரு வீட்டுல கதவு தட்டி, அம்மா காரு பிரேக் டவுன் ஆச்சு, ஆப்ரேட் ஆச்சு குடும்பம்னு பிச்சைக்கார மாதிரி கேட்பான். அவங்களும் ஐயா வாய சொல்லிட்டு உள்ள உட்கார வச்சு இலைய போட்டு சாப்பாடு போடுவாங்க. களி சாப்பாடு வைப்பாங்க. களி எஸ். களிய வச்சுட்டு அவன் சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஏதாச்சும் நான் உங்களுக்கு குடுக்கணுமேன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்யா அது. ஐயய்யா இருங்க குடுக்க சொல்லிட்டு ஒரு பைய வச்சிருப்பான். அந்த பையில இருந்து தலைய எடுத்து இலையில வச்சிருவான். தலையெடுத்து இலையில வைப்பான். யாருன்னா அந்த வீட்ல ஐயா, இருந்த அந்த அந்த ஐயா. பொம்பளையோட ஹஸ்பண்டோட தலை. ஆமா. ஐயோ இல்லையா, அவன் வேற தலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் தான் இல்ல இல்ல ஹஸ்பண்ட் இல்ல இல்ல வீட்டுக்கு வருவான். கேட்பான். அவரு நீங்க சாப்பிடலையாமா? இப்ப இல்லையா ஹஸ்பண்ட் வந்து வெளிய போயிருக்காரு. அவர் வந்தா நான் சாப்பிட்டுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படியான்னு சொல்லுவான். இல்லடா ஒருத்தன் அப்ப வந்து பாப்பானே, வீட்டுக்கு வருவான், டக்குன்னு இவனை பார்த்த உடனே ஓடிடுவான். அது அந்த வீட்ல பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அந்த மில்லுல வேலை செஞ்ச ஒருத்தன். அந்த சரி அந்த ஓகே. மைன்ல வேலை செஞ்ச ஒருத்தன். அவன் இது வந்து எவனோ டக்குன்னு ஒருத்தன் இந்த விவேக் காமெடி தான் அவனு வருமே. கையோட விவேக் எடுத்துட்டு அந்த வந்துருக்கியா. ரத்தத்தை ஜூஸா குடிப்பான், கை கால்லாம் ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வந்து நிற்பான். அந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு தன்னை ஒரு பயங்கரமான வில்லனா காமிச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து திரும்பி எல்லாம் மைனுக்கு வேலை போயிடுவாங்க. ஆனா என்ன ஆகும்னா அப்போ மறுபடியும் இந்த போலியோ சொட்டு மருந்து விடுற சீன் போயிடும். போலியோ சொட்டு மருந்து விடுற சீன் போனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இவருக்கு இந்த ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடுவாரு ஸ்கூல் பசங்களெல்லாம் வச்சு. விஷ் பண்ணோடனே ஆஸ் யூஷுவல் ஹீரோயின் வந்து பயங்கர ஐயா நிஜமா எனக்கு இது ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு ஐஏஎஸ் கலெக்டர்ன்றீங்க, ஆனா ஏன் இவ்வளவு செக்ஸியா காட்டுறீங்க அவங்கள, என்னையா சொல்ல வரீங்க? ஐயா அது முதல்ல இந்த தெலுங்கு படத்தெல்லாம் திருப்பி கொண்டு அடிக்கிறாங்க. எனக்கு எல்லா தெலுங்கு படமும் தான் தெரியாது. இப்போ இது கலெக்டர் அப்படி போடுறாங்க, அது அவங்க இஷ்டம்னு விட்டுடலாம். ஐயா இருங்க கேளுங்க ஐயா இது கேளுங்க. வந்து கொஞ்சம் அது அது இல்லைங்களா? அப்ஜெக்டிவேஷன் படம் இருக்குல்ல, அது சொல்லுங்க. அது தமிழ் படம் கூட இப்ப கொஞ்சம் அது இல்லைங்கயான்னு சொன்னா அப்புறம் என்னாச்சு? ஐயா யாரைய பத்தியா சொல்றீங்க? திடீர்னு அதான் ஹிந்தி பேசுறாங்க. திடீர் சூர்யா பேசல ஜாங்கோடா சொன்னாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க தெலுங்கு படத்துல இல்லையா இந்த தெலுங்கு படத்துல சொல்லுங்கய்யா. நீ அமைதியாயிட்ட. ஐயா இல்லையா யார் பேசுறாங்க ஒண்ணும் தெரியல. எனக்கு லைன் ஓவர்ல போகுதா எப்படின்னு தெரியலையா. இல்ல அதனால யாரும் பேசல, எல்லாரும் மியூட்ல தான் இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. இல்லையா இந்த தெலுங்கு படத்துலலாம் முதல் விஷயம் எனக்கு அந்த அப்ஜெக்டிபிகேஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்குயா. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவங்க எல்லாருமே இந்த விமனை வந்து ஒரு மாதிரி மோசமா தான் காட்டுறாங்க. அவங்க வந்து இதுக்குதான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி என்னமோ பிராண்ட் பண்ற மாதிரியே எனக்கு என்னவோ ஃபீல் ஆகுங்க. அதனால நான் முக்காவாசி தெலுங்கு படம் பார்த்திருக்கேன். நான் நோட்டீஸ் பண்ண எல்லா படத்துலயுமே இந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு எல்லா படமுமா தெரியாது, அதுவும் சொல்லிடுறேன். நானு நிறைய தெலுங்கு படம் எல்லாம் பார்த்ததுல ப்ராபப்லி தெர் ஆர் குட் மூவிஸ். ஆனா நான் பார்த்த முக்காவாசி படத்துல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி அப்ஜெக்டிபிகேஷன். முக்கியமா பாலையா படத்துல அந்த ஆளு படத்துலதான் அப்படின்னு பார்த்தா நேர்லயும் 1ஆம் நம்பர். ஆனா கஷ்டமா இருக்கிறதுனால ஒரு ஒரு எச்சத்துரிக்கு அந்த ஆள் மேல நிறைய கேஸ் இருக்கு. பட் இருந்தாலும் படத்துல அந்த ஆளை எப்படி ஃபர்ஸ்ட் இது சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம் அந்த ஆள் நடிக்கிற படத்தெல்லாம் எப்படி இதுவே இல்லாம ஒரு சென்சார் போர்டு இது எப்படி அது பரிந்துரைக்கிறாங்க. அத்தனை பசங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்களே நாளைக்கு இந்த ஆள் தான் கெடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கணக்கு கூட வராது போலாம் எங்க ஊர்ல. எனக்கு முக்காவாசி தெலுங்கு படம் பாக்குறேன். ஐயா இந்த ஆள் நடிக்கிற எல்லா படத்தையும் பாருங்கயா. நீங்க இந்த படம் அக்கண்டா விட்டுருங்க, பாக்கி எந்த படம் வேணாலும் பாருங்க. இந்த அக்கண்டாவோட டபுள் ட்ரிபிளா இருக்குங்க ஒரு சில படத்துல எல்லாம். நான் அந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி சீன் எல்லாம் வருதுனாலே நான் ஓட்டிடுவேன். எனக்கு தெரிஞ்சு அக்காண்டாலயும் அந்த பகஜன் கேஸ்ல இந்த மாதிரி சீன்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஐயா அந்த எந்த எந்த படம் தெரியலங்க ஐயா. அந்த பகஜன் கேசரி இல்லைங்க. ஆனா அந்த இந்த படம் ஐயா. ஐயா அது இல்லையா. அந்த இன்னொரு ஒரு படம் இருக்குங்கய்யா. இது வந்து இவரு வந்து ஒரு பெரிய கலெக்டர் மாதிரி. பாலையா வந்து கலெக்டர். அவங்க ஒய்ஃப் அதே மாதிரி ஈக்குவலி. சாரி அவங்க ஒய்ஃப் தான் கலெக்டர். பாலையாவோட இல்லையா ஒய்ஃபும் பாலையாவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல்ல இருப்பாங்கய்யா. பாலையாவோட எனிமி வந்து ஒரு மைண்ட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான். யாரு இந்த பாபி டியால். பாபி டியாலா அவன் பேர் அதான். இந்த டைகர் ஆட்சி அனிமல் படத்துல வருவானே இல்ல, அவன் தான் அந்த படத்தையும் வில்ல. அது என்ன படம் தெரியல, ஞாபகம் வர மாட்டேன் டக்குன்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் வைஃப் அப்படிதான் ஒரு மாதிரி ஏடாபுடமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி
ஒரு மாதிரி ரொம்ப மோசமா வல்கரா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஃபீல் ஆகும். அந்த டான்ஸ் ஸ்டெப்பா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு இதுவாதான் இருக்கும். அது அது அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி. அந்த ஆள் வந்து அந்த ப்ராக்சிமிக்ஸ் ஒரு 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 வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. இந்த ம். ப்ராக்சிமிக்ஸே ஃபாலோ பண்ண மாட்டார் தலைவர். அது சரி சீன்னாலும் சரி, ஓகே சீனு அப்படின்றலாம், ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சீன் கூட சொல்லலாம். சம்பந்தமே இல்லாம கூட அந்த நாள் வந்து ரொம்ப நெருக்கமா ஒரு மாதிரி இதுவா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா நமக்கு பாக்குறவங்களுக்கே ஒரு மாதிரி "ஐயோ, என்னடா இது" அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா இருக்கும். எனக்கு அந்த ஒரு பாலையா படம் வந்துட்டாலே இந்த விஷயத்துக்காகவே நான் பார்க்க மாட்டேயா. அது அந்த மாதிரி ஒரு ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டிங், ஒரு பேட் எக்ஸாம்பிள் அந்த ஆளு எனக்கு தெரிஞ்சு. அப்பா! நம்ம தலைவர் ரேம்ப் பண்ணி முடிச்சுட்டாரு. மத்தவங்க எங்கேயா போனீங்க? திடீர்னு ஆள அமைதியாயிட்டீங்க. மியூட்ல போயிட்டேன். என் மைக் தான் பிரச்சனை பண்ணுதே. லிசனர்ஸ்லாம் வந்து கட்டி ஊத்துற அளவுக்கு. ஐயா, நீங்க மியூட்ல பேசியிருந்தீங்களா இவ்வளவு நேரம்? இல்லைங்க ஐயா. மியூட்ல உட்கார்ந்திருந்தேன். நாட்டிய சொல்ற மாதிரி தான் நானும் சொன்னேன். மாரி செல்வராஜ் சொல்லுவார்ல, அதாவது ஒரு பொண்ணும் பையனும் ஆடுறது ஓகே, பொண்ணுங்க குரூப்பா ஆடுறது ஓகே, ஒரு குரூப்பான பசங்க முன்னாடி ஒரு பொண்ணை ஆட வைக்கிறது என்ன மனநிலைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கரெக்ட்டுங்கய்யா. அதுதான் அது வந்து தமிழ்ல இப்ப குறைஞ்சிருச்சுங்க ஐயா ஐட்டம் சாங்ஸ். ஆனா தெலுங்குல கம்பல்சரி வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப புஷ்பா சாங் எடுத்துக்கோங்க, அந்த ஊ சொல்றியா ஊ சொல்றியா இருக்கு. அப்புறம் வாயாசாமி, அது ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ற வாயா மாதிரி. வா வாயா சாங் ஐட்டம் சாங்கான்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஏன்னா அவங்க வந்து ஹீரோயின் தான். ஹீரோயினும் ஹீரோ கும்பலா ஆடுறதுடா. இந்த ஊ சொல்றியா மாமா, அப்ப கிசுக் இதெல்லாம் ஐட்டம் சாங் தான். அப்புறம் இன்னொன்னு, இந்த புஷ்பா 2ல ஒரு பாட்டு வந்திருக்குமே, ஆமா, அந்த ஒரு ஸ்ரீநிலா வச்சு ஒரு சாங். அது ஒண்ணு. சோ அதுதான் எனக்கு எதுன்னா இல்ல, ஐயா, ஃபேன் அது சவுண்ட் படம்னு ஒண்ணு கேக்குதுயா இங்க இருக்க இடத்துல. ஃபேன்ல தான் நான் இருக்காரு. ஃபேன். யாரு பாலையா ஃபேனா? இப்ப இப்ப கேட்காது, இப்ப கேட்கல. கேக்கல. என்ன பண்ணீங்க? திருப்பி இப்ப வருது. கேக்குதா? கேக்குது. இல்ல இப்ப ஓகேயா? சரிங்க, கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்படியே மியூட்ல போறேன். சரி, ஓகேயா. நம்ம அடுத்த சீனுக்கு வருவோம். அவங்க வந்து ஆஸ் யூசுவல் நம்ம பாலையா வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி கூட்டிட்டு போறாரு போலியோ சொட்டு மருந்து விட்டு ஹீரோயினை. போகும்போது தான் ஆஸ் யூசுவல் பாலையா படத்துல முக்கியமான ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. என்னன்னா ஒரு 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 விதமான ரிவர்ஸ் இன்செல் வேலை பண்ணுவாரு. இன்னைக்குமே பழைய மூவிஸா இருக்கட்டும், இப்போ இருக்க மூவிஸா இருக்கட்டும், என்னைக்குமே அவர் ஹீரோயினை போய் லவ் பண்ற அப்படி இப்படின்னு அப்ரோச் பண்ணதே கிடையாது. எவ்வளோ பெரிய ஹீரோயினா இருந்தாலும் அவங்க கூட பாலையாக்கு வந்து லவ் 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 பண்ற மாதிரி விழுவாங்க வழிய வந்து. ஆஸ் யூசுவல் அது இந்த படத்துல இருக்கு. இதுல இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப இந்த ஹீரோயின் வந்து இப்ப 2 பேரும் கள்ளு குடிக்க போவாங்கல்ல. யா. இப்போ நம்ம உங்களோட ட்ரெஸ் பத்தி பேசியிருக்கோம். ஃபைன். ஆனா இப்போ பாலையா எதை ஹீரோயினை லவ் பண்ணுவார் தெரியுமா? எதை பார்த்த? அது இல்ல. அது நீங்க வந்து பார்க்க ஒரு கலாச்சார தமிழ் பெண் மாதிரி இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லவ் பண்றாரு. ஐயா அது டப்பிங்னால அப்படி கேட்டிருக்கேன்யா. பட் அது கரெக்ட்யா. தெலுங்குல வந்து என்ன போயிருப்பாங்கன்னா, ஐயா நீங்க வந்து ஒரு முற்போக்கான ஒரு படிச்ச பெண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா? என்னையா உளர்ற? அவனுக்கு அதை விட ஏதாச்சும் கிரிஞ்சா சொல்லியிருப்பானுங்க. தமிழுக்கு பதிலா தெலுங்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். தெலுங்குலாம் சொல்லிருவா ஐயா. தெலுங்கு வருஷம் தெலுங்குலாம் சொல்லிருக்க மாட்டாங்க ஐயா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு ஜெனரலிஸ்டிக்கான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவானுங்க அவனுங்க. அவனுங்களாம் பயங்கரமா முட்டு கொடுப்பானுங்க கைது நீங்க போட்டு. வந்து இது கலாச்சாரமா சாரி கட்டிட்டு இருக்கீங்க, அதனால பிடிச்சிருக்குன்னு. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாரி வித் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ். இது வந்து நம்ம இது பண்ணல, அது அவங்க இஷ்டம் போடுறது. பட் ஆனா நீ வேணும்ட்டே அப்படி காமிச்சிட்டு அதை வந்து அதனால கலாச்சாரம் பிடிச்சிருக்கு அதனால பண்றேன்னு சொல்றதுதான் இங்க எடுக்குது. சிரிப்பாக வருகிறது. அப்புறம் அவங்க வந்து கல்லு குடிச்சிட்டு அந்த ஜெய் பாலையா சாங் முடிஞ்சிரும். முடிஞ்சிட்டு இதுதான் எப்படா எங்க பார்த்து நீங்க நான் யூடியூப்ல அப்ப தனியா போய் பார்த்தேன். என்னையா அத சிங்க் ஆவலையாச்சே. என்னையா அந்த கல்லு குடிக்கிற சீன டக்குனு அப்படியே கட் பண்ணி வேற சீனுக்கு போறதுக்கு ஐயோ, யோசிச்ச. அது நீங்க பாத்தீங்களா? அது இருக்கிறதுலே வக்கரமான சீனுங்கயா. இது நீங்க கல்லு பாத்தியே குடிக்கிறதா? இல்லையா? இது வந்து உட்கார வச்சு கல்லு குடிக்க சொல்லுவான் அந்த ஹீரோயின் ஐயா பாலையாவ. ஐயா நீங்க கண்ண மூடிட்டு கேட்டீங்கன்னா டயலாக்லாம் வேற மாதிரி இருக்கும். ஐயா, இந்த ஊறுகாய் இருக்கான்னு கேட்பான். அந்த கல்லு வெட்டுறவங்க கிட்ட ஹீரோயின் ஊறுகாய் இருக்குப்பான்னு கேட்பான். இருக்குன்னு தருவான். அதை எடுத்து பாலையா கையில தடவி நக்க சொல்லுவான். அதுக்கு இவன் அந்த கல்லு வெட்டுறவன் வந்து நக்குங்க நல்லா நக்குங்க மேடம் இருங்க. சொல்றாங்கல்ல நல்லா நக்குங்கன்றான் அவன். இருங்க. நான் வந்து நீங்க அந்த சீனை மட்டும் நீங்க யூடியூப்ல போயிட்டு அந்த டைம் ஸ்டாம்ப் நீங்க கல்லூரி சீன் வந்து கண்ணை முடிட்டு ஆடியோ மட்டும் கேளுங்க. இப்படிதான் இருக்கும். அந்த ஹீரோயின் சொல்ற இப்படிதான் நக்கணும். திடீர்னு அந்த இளநிக்கார வயசு வரும். நக்குங்க ஐயா நல்லா நக்குங்க சார். அவளை
நான் நக்குற சவுண்ட் வரும். ஏன்னா அவன் கைய நக்குவான். அவன் அவன் கையில இருக்கிற ஊறுகாய அவன் நக்கிப்பான். அப்ப ஹீரோயின், "ச்சீ! என்ன இப்படி நக்குற? நான் சொல்ற மாரி நக்கு. சரியா? அப்புறம் கரெக்ட்டா நக்கணும்ன்றான். டேய் என்னடா நடக்குறீங்க?" ஐயா இது வெள்ளி வெட்டுறவன் தான். நக்குங்க நக்குங்க நல்லா நக்குங்க. இப்பதான்யா சொன்னேன் இந்த படத்துல செக்சுவலைசேஷன் கம்மியா இருக்குன்னு. ஆனா அதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு அடுத்த ஸ்டோரிக்கு நகர்ந்து போயிடுறான். அத கூட நான் சந்தோஷம். ஏன்னா அப்புறம் மத்த இன்னொன்னு படத்துல படம் பண்றானுங்க. ஃபுல்லா டிராவல் அந்த ஆகும். அந்த ஆளு வந்து கல்லு ஊத்துறான். அந்த இது உள்ள. அப்ப வந்து இந்த கல்லு ஊத்துறது பாலையா ஹீரோயின் ஃபேஸ். ரெண்டுத்தையும் ஒரு க்ளோஸ் அப்ல வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தெரியாதவன் தெரிஞ்சுக்கோ. புரியுதா இல்லையா? ஒண்ணும் புரியல. இன்னும் ஒரு அளவும் புரியல. எனக்கு எனக்கு ஒரு இடமும் புரியல. என்ன ஏன் எனக்கு கூப்பிட்டு சாத்திச்சு பண்ணீங்கன்னு மாபியா சொல்றாரு. ஐயா எனக்கு ஒண்ணும் இல்லையா புரியல. ம். ஐயா உங்களுக்கு நாங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்கய்யா. மன்னித்து விடுவோம். கல்லு பாலையா ஹீரோயின் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோங்க. கல்லு பாலையா ஹீரோயின் தான் ஒன்னும் புரியல எனக்கு. யோ இது புரியல. விடுங்கய்யா. கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. வெயிட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் என்ன ஆந்திரால கல்லு குடிக்கிறாங்க படத்துலன்னு கேட்காங்க. ஆந்திரால கல்லு அலௌடு. எதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. சரி யோ. நம்ம இப்ப அடுத்த சீனுக்கு வருவோம். ஐயா இப்ப அடுத்த சீன் தான் குபீர் சிரிப்பா இருக்க போகுது. வில்லன் வந்து அவன் மைண்ட்ல வந்து மொட்டை மாடல உட்காந்துப்பான் அவன் வீட்டுல. 4 பக்கத்துல 2 பேர் மட்டும் இந்த கொரோனா டைம்ல பிபிஇ கிட் மாதிரி போட்டு நிப்பானுங்க. இன்னொருத்தன் வந்து ஒரு லேப் கோட் மட்டும் போட்டு நிப்பான். வில்லன் கையில வந்து ஒரு துணி கிளவுஸ் ஒண்ணுமே இல்ல. ஒரு நார்மல் இந்த மிட்டன்ஸ் மாதிரி பாத்துக்கீங்க. இந்த குளிர் காலத்துல கிளவுஸ் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கிளவுஸ போட்டுக்கின்னு என்ன பண்றான், உட்காந்து என்னத்தையோ உட்காந்து கையில ஏதோ புடிச்சுனுக்கிறான். கையில ஏதோ புடிச்சுன்னு பாத்துனுக்கா. இல்ல கல்லு மாதிரி என்னத்தையோ. பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், ஐயா இது வந்து சாதாரண இது இல்லையா? நம்ம 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 வந்து காப்பர் மைனிங் தான் பண்ணியிருந்தோம். ஆனா பார்த்தா யுரேனியம் கிடைக்குது. அப்படியே இது 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 வந்து பயங்கரமான யுரேனியம். இது வந்து வேர்ல்டுலயே ரொம்ப ரேரா கிடைக்கிறது. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாயா? அளந்து போயிட்டேன் நானு. இந்த ஒரு பீஸ் வச்சு நம்மளால உலகத்துக்கு தேவையான ஒரு மொத்த கரண்ட்டையும் ஒரு நாளைக்கு தேவையான கரண்ட்ட நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். அவ்வளவு பயங்கரமான ஒரே நின்றான். டேய் என்னடா சொல்றீங்க? அவ்வளவு பயங்கரமான யுரேனியம நீ கையில புடிச்சுங்கிற நாய கேன்சர் வந்து செத்துற போறாரா நீ? ஐயா மிஷின் யூஸ் பண்றவங்க ஒரு கிளவுஸ் போட்டிருப்பாங்கல்ல திக்கா. அந்த கிளவுஸ போட்டுன்னு அந்த யுரேனியம் கையில வச்சுன்னு இருக்கான் அவன். கான்பிடண்டா வச்சுன்னு இருக்கான் கையில. ஐயா சிட்டனல் வெப் சீரிஸ் தெரியுங்களே உங்களுக்கு? அந்த ஒரு இது மெல்ட் டவுன் ஆச்சுல ரஷ்யால நியூக்ளியர் ஐயா சோனபுல் சோனபுல். அது எனக்கு அந்த வார்த்தை வாயில வரல. அது நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் பார்த்தேன். அது வந்து அங்க பிரேக் ஆயிட்டு அந்த ஒரு டஸ்ட் வந்து அந்த நியூக்ளியர் டஸ்ட் வந்து ஃபார்ம் அப்படியே சிட்டி உள்ள எல்லாம் பரவல. அதுக்கே ஆமா அவன் பொட்டு பொட்டு விழுவானுங்க. ஐயா இவன் என்னடா அதான்யா இந்த 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 வில்லன் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வில்லன்யா. அதனால அவருக்கு யுரேனியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமா அதுவும் வருது. இவன் என்னன்னா கையில ஒரு துணி கிளவுஸ் போட்டு யுரேனியம் பிடிச்சிருக்கான். அதான் ஆனா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் தி ஒலட்டைல் மெட்டீரியல்னா ஐ மீன் ஒரு இதுனா யுரேனியம் தான். அது அந்த யுரேனியம் வந்து நீங்க ஒன்றும் பெருசா இல்ல லைட்டா எதனாவது இதுவாச்சுன்னா கூட அதுல இருந்து ஃபியூஷன் ரியாக்ஷன்லாம் இதுவாக ஆரம்பிச்சு. ஃபியூஷன் ரியாக்ஷன் இல்லை ஐ மீன் இதுவா சொல்றேன். அதோட ரேடியேஷன்ஸ் வந்து வெளியே விட ஆரம்பிச்சேன். அது ரொம்ப பெரிய டேஞ்சர். அதனால யூஸ்வலாவே அதை யாரும் இது பண்ண இவ்வளவு அந்த வேஸ்ட கூட செக்யூர்டா சீல் பண்ணி பூமி கீழே போட்டு அது லீக்கே ஆகாத மாதிரி வச்சிருப்பானுங்க. ஆனா நம்ம ஆள் வந்து யுரேனியம் கையில எடுத்து வச்சு பேசிட்டு இருப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து இந்த ரேடியேஷன் மேட்டரை வந்து அட்ரஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த ஒரு சீன் வரும். அதுல அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வர இப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு பிசினஸ் மேன் வந்து டக்குன்னு அதே இடத்த என்ட்ரி கொடுப்பான். கொடுத்துட்டு இந்த மைம்ல யுரேனியம் வருதுன்னு எனக்கு கேள்விப்பட்ட இது என்கிட்ட வித்துட்டு நான் நல்ல அமௌண்ட்டுக்கு தரேன்னு சொல்லுவான். அவன் வந்து இந்த பொட்டியை புடின்னு சொல்லுவான். பெட்டியை திறந்து பார்த்தா ஒரே முடியா இருக்கும். என் மயிர் எனக்கு ஒரு சந்தேகம். நான் அதை பார்த்தேன். who the fuck முடி எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பான் டேபிள்ல. பல பேர்கிட்ட காமிச்சிருப்பான் மயிர் எடுத்து. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வச்சிருப்பாரு போல. கட் பண்ணி வச்சிருக்காரு. வேற எதுவும் இல்ல. அழகா ஒரு சில்வர் டப்பாங்க. அதுக்குள்ள ஏதோ சரி ஓகே ஏதோ அந்த தசாவதாரத்துல வயல் வச்சிருப்பான்ல வயல வச்சுன்னு சுத்துவானே அந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரமான மேட்டர் இருக்கு போல நினைச்சேன். பார்த்தா இந்த மயிறு நான் என்ன நினைச்சேன் இந்த யுரேனியம் கிளவுஸ் போட்டு வச்சுங்களா ஒரு கிளவுஸ் போடாம யுரேனியம் உள்ள இருக்காரு கையில கொடுத்து இந்த நாயை எங்கே சாவடிச்சிடும் போல நினைச்சேன். பார்த்தா இல்ல
ஆனா அவன் அந்த பிசினஸ் மேன் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளாப்பா. இருடா அவனை என்ன பண்றேன் பாடுறா, நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது சரி வந்து ஏதோ பண்ண போறான் போல. இரு நான் ஆ, முடிச்சிடுறேன். ஏதோ பண்ண ஏதோ சொல்லு. எதையும் ஏதோ 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 பிசினஸ் மேனு ஏதோ பெருசா ஏதோ பண்ண போறான் போல. கவர்மெண்ட் இருப்பானா இல்ல ஹிட்மேன் அனுப்புவானான்னு நினைச்சா குடு 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 அந்த ஃபர்ஸ்ட் சீன் அந்த சாமியார் கிட்ட ஓடுறான். சாமிஜி பாபாஜி பாபாஜி உங்க பக்தனை ஒருத்த அசிங்கப்படுத்திட்டான். கம்ப்ளைண்ட் பண்றேன் சின்ன குழந்தை மாதிரி. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த சாமியார்னா செத்து போயிட்டான். ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த சாமியாரு. அந்த சாமியாரை ஆமா. கொண்டா பாருங்க ஒரு இது கடத்தல் கும்பல்காரன். அவன் தான் ராக்கெட் இப்ப ராக்கெட் சாமியாரா மாறி இருக்கா. ஐயா மாபியஸ் ஐயா ஞாபகம் இருக்கா? ராக்கெட் லான்ச்சர் சுட தெரியாம சுட்டு செத்தானே ஒருத்தன். அதான் ஐயா அந்த 2 நாய் தான் பேருங்க. இப்ப ஆக்சுவலா அந்த சாமியார் வந்து இவனோட தம்பியா அண்ணனோ ஏதோ ஒரு இதுலதான் வரும் அது. ரெண்டும் ஆமா. வந்து அதான் ஒரே குட்டையில விழுற மட்டுங்க தான் ரெண்டும். இந்த அதுதான் அண்ணன் அதுதான். தம்பி தான் வரும் அது. தம்பில நான் வந்து ஏதோ நான் சரி அவன் தேகம் ஏதோ சொல்லுவான். தம்பி மாதிரி தெரியல. ஆமா. ஏதோ தம்பில அடியாள் தம்பில மாதிரி வச்சிருக்கான். சரீரம் அவன் தேகம் சரீரமும் தேகமும் ஒண்ணுதானே நான் அவன் ஏதோ ஆத்மா ஒண்ணு நான் சரீரம் சொல்லுவான். ஏதோ ஒண்ணு. ஏதோ கருமம் சொல்லிட்டே இருப்பான். எந்த சொல்றா குடுகுடுன்னு ஓடி போவான் சாமி இருக்கு. குரு சாமி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் ஸ்கூல் பையன் மாதிரி. என்னை அசிங்கப்படுத்திட்டான் உங்க பக்தனைன்னு சொல்லுவான். அட கொய்யால. அப்ப பார்த்தா அவனுக்கு முன்னாடி இவன் போய் நின்னு இருப்பான். ஓஹோ! இந்த கவுண்டமணி மாரி முன்னாடியே போய் உட்கார்ந்திருக்காரு அந்த இடத்துல. அந்த யுரேனியம் கையில கிளவுஸ் போடாம வச்சிருந்தவன். அப்புறம் வந்து பார்த்தா சாமியார் வந்து இந்த பிசினஸ் மேன போட்டு தள்ளிடுவான். இனிமேல் அதுதான் இது ஏன் வந்து twist. எங்க வழக்கமா வில்லனுங்க தான் போட்டு தள்ளுவானுங்க. சாமியார் கையில சாவற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கான் பாருங்க இந்த கார்ப்பரேட் உள்ள. நீல என்னடா கார்ப்பரேட்டிவ் இல்ல. அதான் நான் அந்த படத்துல யோசிக்கும் போது இவன் யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஐயா அது அந்த ஒரு வில்ல எஃபெக்டோ ஐ மீன் அந்த கார்பரேட் ஆள சொல்றேன். அந்த ஒரு 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 தோரணை அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. நம்ம பாட்டு வருவாரு, நம்மால் வந்து ஒரு 2 கத்து கத்துவாரு, அவன் முடிவு கத்தோன்னா அங்க நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்ண செத்து போயிடுவாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐய அப்புறம் இந்த கார்ப்பரேட்டிவ்ல வந்து சொல்லுவாங்கயா, நீங்க ஸ்டார்டிங்ல அந்த வந்து பேசுவான்ல இவங்கிட்ட வில்லன் கிட்ட அந்த ஆமா. ஏர் பாக்ஸை காமிக்கும் போது அப்ப சொல்லுவான், ஏதோ 10 வருஷமா நீங்க இந்திய அரசாங்கத்துக்கே தெரியாம நீ மைனிநாத்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லுவான். நான் ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சேன், எப்படிடா 10 10 வருஷமா வருஷம் தெரியாம 10 வருஷம் தெரியாம தெரியாம மைனிங் ஆத்த முடியும்னு இல்லையா யோசிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் எப்படி 10 வருஷம் ஒருத்தன் தெரியாம போனோம். அப்புறம் நான் ஆமான்னு கன்வின்ஸ் ஆயிட்டேன். 10 வருஷமா எப்படி? பிஜேபி தானே இருக்கு, கண்டிப்பா அவன் நடத்திருப்பான் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். ஐயோ! சரிங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அவன் சொல்லுவான், "நம்ம வந்து யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இல்ல பியூரிஃபை பண்ணியாச்சு." டேய்! யுரேனியம் பியூரிஃபை பண்ணிட்டீங்களா? அப்ப என்ன அது பியூரிஃபை ஆயிடுச்சுன்னா, அது வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் அர்த்தம். வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் உன் கண்ட்ரில இருக்குன்னு தெரிஞ்சாலே, ஃப்ரீடம்ம நிலைநிறுத்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளம்பி வந்துருவான். எவன் ஆமா அவன்னு உங்களுக்கே தெரியும். ஐயய்யோ! இங்க நான் டெமோக்ரஸிய நிலைநிறுத்தியே தீருவேன்னு சொல்லி கிளம்பி வந்துருவான் ஒருத்தன். ஒரு வேள மொதல் நம்மகிட்ட ஆளா எண்ணெய் குண்டு போட்டு பாரு. ஆனா அவன் கிட்டலாம் போவான் நம்ம நம்ம நமக்கு இங்க ஸ்டேட் கடைக்கு வருவோம். சரி இப்போ இப்ப அந்த யுரேனியம் வேஸ்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்பான். ரிவர்ஸ் போரிங் பண்ணி நீ என்ன பண்ற மண்ணை தோண்டி உள்ள புடைச்சிடுன்னுவா. டேய் என்னடா பேசுற? மண்ணை தோண்டி உள்ள புடைக்கணுமா? இப்போ இவனுங்க இன்டென்ஷன் இல்லையா என்னன்னா சொல்லுங்கயா. இல்லையா ஆக்சுவலா மண்ணை தோண்டி தான் பதிப்பாங்க. ஆக்சுவலா அதுக்குன்னு அது நிறைய பண்ணுவாங்க. மெத்தட்ஸ் இருக்கு. அதுதான் அது பண்ணணும். ஆனா அது வந்து அந்த இடத்த வந்து கண்டாமினேட் பண்ணி அந்த இடத்த முதல்ல ஐசோலேட் பண்ணிடுவாங்க யாரும் இல்லாத மாதிரி. அந்த இடத்துல யாரோ இது ஒரு பக்கத்துல லேண்ட் பாடிஸ் வாட்டர் பாடிஸ் வச்சிருந்தா அது முதல்ல கிளியர் அவுட் ஆமா பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல clear பண்ணிருக்காங்க. மக்கள் யாரும் இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு ஊரு. இவன் என்ன சொல்ற இவங்க ஏம் என்ன? யாருக்கும் தெரியாம யுரேனியம் எடுக்கணும். அதை அப்படியே விற்கணும், காசு ஆக்கணும். கரெக்ட் தானே? ஆமா லூசு பையன் மாதிரி ரிவர்ஸ் போரிங் பண்ணி உள்ள தோண்டி உள்ள போடு. சுத்தி இருக்கவங்க சாவட்டும். ஏன்னா சுத்தி இருக்க எத்தனை பேர் செத்தா கவர்மெண்ட்டுக்கு டவுட் வராடா? இவன் இன்னும் நடக்குறீங்கன்னு எவனும் இல்ல வந்து பார்க்க மாட்டானா? அது கூட பரவாயில்லையா, இது போடு. இந்த மேட்டர்னால பாதி பேர் சாவான். ஆனா இது இது வந்து எவனா எடுத்து கேட்டா எல்லாரையும் சாவடிச்சிடலாம். சூப்பர்ரா சொன்னி சீக்கிரட்டா பண்ணுங்க நல்லா அப்படின்னு. உங்க அம்மா பல்சு போடா பேரையும் க்ளோஸ் பண்ணலாமான்ற மோட்ல இருக்கானுங்க. அப்புறம் ஆஸ் யூசுவல் அந்த யுரேனியம் ஆனா எப்படி தெரியல வில்லனுக்கு வர ரேடியேஷன் அட்டாக் வந்து மக்களுக்கு வந்து எல்லாரும் போட்டுன்னு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக ஆரம்பிச்சிடாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே டாக்டர்ஸ் சொல்றாங்க இது வந்து ரேடியேஷனால வருது. அப்புறம் வந்து இந்த இந்த படத்துல முக்கியமான இன்னொரு கேரக்டர் ஒன்று வருது. அதுதான் நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூடவே இருக்கிற அவங்க பேர் நிறைய செகண்ட் ஹீரோயின் செகண்ட் இது பழைய படங்கள்லாம் வருவாங்களே ஒருத்தங்க. இப்போ பெருசா சான்ஸ் இல்லாம இருக்காங்களே பூர்ணாவா அவங்க பேரு? அவங்கதான் பூர்ணாதான் என்னங்க பூர்ணாதான். மலையாளி ஆக்டர் தானே அவங்க மலையாள ஆக்ட்ரஸ். ஆக்டர் எல்லாம் மலையாள ஆக்டர்லாம் இல்ல. பூர்ணாவா அவங்க பேரு? அதான் ஆமாயா. இந்த ஆமையா பூர்ணையா. இந்த இந்த மடக்கி தட்டு சாங்ல வந்து மடக்கி தட்டு எனக்கு படத்துல சரி எப்பவுமே இல்ல ஒரு
சரி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. டன். சொல்லுங்க டன் சொல்லுங்க. டன் டன். நாளைக்கு இது ட்விட்டர்ல இந்த வந்துரும். இந்த மடக்கி 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 தட்டு சாங்ல வந்து ஆஸ் யூசுவல் இந்த சினிமா டெம்ப்ளேட்ஸ்க்காகவே வச்சுங்கிற ஒரு ஆன்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விம்பட்டை வச்சிருப்பாங்களா, அந்த விம்பட்டில் வந்து இப்போ அவங்கள நடிக்க வச்சிருப்பாங்க பாவம். அந்த அவங்க வந்து இதுல வந்து ஐஏஎஸ்க்கு ஒரு அது என்ன கணக்குன்னு தெரியல. அந்த அந்த ஹீரோயின் ஐஏஎஸ் கலெக்டர் வந்து இவங்களோட ட்ரெயினர், நான் உங்களோட ட்ரைனிங்ல வந்த ஆளுன்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் இவங்க எனக்கும் வந்து புரியல. அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை இவங்க ஒருவேளை ஃபாரஸ்ட் அண்ட் ரிசர்வ் செக்ரட்டரியா இருக்காங்க போல, அதுவும் ஐஏஎஸ் போஸ்டிங் தான். பட் மேபி கலெக்டரா இருக்கிறது வேற நினைக்கிறேன். ரேங்கிங்ல லாஸ்டா வந்திருப்பாங்க கொஞ்சம். அது மாதிரி அப்படி இருக்கலாம். இல்லையா, இப்போ நீ ஐஏஎஸ்னா கலெக்டர் மட்டும் ஆக மாட்டேன், நீ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதோட அது அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி. இவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ இருக்காங்க போல, நாட் ஷியோர், ஏதோ ஒன்றில் இருக்காங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ்ன்னு அது நிறைய இருக்கு. ஓகே மேபி இருக்கலாம். நம்ம ஹூனோஸ், நம்ம அது தெரியல. ஆக மட்டும் இங்க இருக்காங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, இப்போ எவிடன்ஸ் இல்ல, இங்க வந்து யுரேனியம் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது, அதோட எவிடன்ஸ் சொல்லிட்டு இந்த எவிடன்ஸ் டீல் பண்ணிக்கிறத விட கம்மியே கிடையாது. ஏ4 ஷீட்ல 4 பேர், நான் ஒரு ஒரு 10 பேப்பரை சொருவி ஒரு ஒரு காலேஜ் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும். இதுதான் எவிடன்ஸ்னு எல்லா இடத்துலயும் நீட்டின்னு பாருங்க. எப்படி எப்படி இவங்க வந்து சேட்டலைட் போட்டோஸ்லாம் ஆக்சஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க எவிடன்ஸ். ஆமா. ஏன்னா அதுவும் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த கவர்மெண்ட் சீனை ஆபீஸ்ல வந்து இருக்கு. கவர்மெண்ட்டுக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கா, நீ உட்காந்து ஜெராக்ஸ் எடுத்துனுங்க இப்பதான். அது இன்னும் கொடுமைனா, அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து கேட்பாங்க, இந்த இடத்துல வந்து மைனிங் பர்மிஷன் என்ன சொல்லி ஐஎஸ் கேட்பாங்க, கிளியரன்ஸ் கேட்பாங்க. இவங்க வந்து அதை எடுத்து படிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, இப்ப அது படிக்கிற சீன் வந்து ஒரே ஒரு 2 செகண்ட் காட்டுவானுங்க. நான் அதை பாஸ் பண்ணேன். ஐயா, எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்னு தெரியல, ஏ4 ஷீட்யா. அந்த ஏ4 ஷீட்ல இருந்து ஃபாண்ட் சைஸ் நல்லா பெருசாக்கி ஒரு ஒரு பேஜ்ல 10 லைன் வரவங்களுக்கு ஒரு லைன் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வருது எல்லாமே. இந்தியால இந்த இது இவ்வளவு மைனிங், காப்பர் மைன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டை கொட்டை எழுத்துல போட்டிருக்கானுங்க. டேய், என்னடா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இப்படி இருக்கு? ஒரு ஐயா ஒரு அது அது லீகல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இல்லைங்கயா, நம்ம விஜய் அண்ணா பேசுறப்போ வச்சிருக்கிற டாக்குமெண்ட்யா. எழுத்தெல்லாம் பெருசு பெருசா வச்சுக்கிட்டு சத்தியமா அப்படிதான் திருப்பரங்குன்றம் இருந்துச்சு. விஜய், திருநெல்வேலி விஜய் எல்லாம் பெரிய பெரிய வார்த்தையில இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு. சரி, நீ வந்து அத காட்டணும்னு அவசியம் இல்ல. ஒரு லீகல் பேப்பர்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து நீ அப்படியே வச்சு சின்ன சின்ன லைன்ஸ்ல கொடுத்தீங்கன்னா கூட, லீகல் ஷீட்ல, பாண்ட் ஷீட்ல அவ பிடிக்கிற மாதிரி பச்சுன்னா நமக்கு நம்ம பாஸ் பண்ணி படிக்க போறது இல்ல. அந்த அளவுக்கு எஃபர்ட் போறது இல்ல. அப்படியே கொட்டை கொட்டை எழுத்துல போட்டுரு, என்ன வேணாலும் நடந்துன்னு போட்டோம். அப்புறம் வந்து டக்குன்னு எல்லாருக்கும் இந்த காரணம், இந்த மைம்னு சொன்னோடனே பா தம்பி பாலையா வந்து கொதித்து இருந்து அவரோட தார் காரை எடுத்துன்னு போய் அந்த மைம்ல போயிட்டு எல்லாரும் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்லோ மோஷன்ல, அப்படியே ஜெயிலர் படத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். அது கடந்து போகலாம். கடந்து போனோடனே ரிட்டர்ன் வந்து இவன் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னொரு மினிஸ்டர் ஒருத்தன் ஆக்கியிருப்பால, அவன் கால் பண்ணி சொல்லிடுவான், இந்த மாதிரி வா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அந்த மினிஸ்டர் கிளம்பி வந்துருவான். கிளம்பி வந்து 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல போகும்போது பார்த்தா பாம்பு பிளாஸ்ட் ஆயிடும். மினிஸ்டர் ஹோகேயா இது பாம்பு விட்டீங்களே, இந்த பிளாஸ்ட். ஃபேமஸான டைலாக் இந்த வில்லனுக்கும் பாலையாக்கும் நடக்குமே அந்த கேட்டாண்ட. ஐயோயோ, ஐயா வேணாங்கய்யா, டேய் நான் வேணாம். அரக்கன்டா, டேய் நான் அசுரன்டா, டேய் நான் அதெல்லாம் ஒரு சாவையே அடிப்போம்டா, ஒருத்தர் சாவடிச்சிரோம்டா, சாவே அடிப்பேன்டான்றான் பாலை. நான் சாவடிச்சிருவேன்னு ஈஸ்வரனை சொல்ல விடவா, மாதிரி. நீ அழிக்க வந்த அசுரன்னா, நான் காக்க வந்த ஈஸ்வரன்டா. அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா இது கம்பேர் பண்ணா. ஐயோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி இது இந்த இந்த நாய் இது இது பாத்தீங்களா, இந்த நாய்ங்கெல்லாம் வந்து ஒன்னா விட்டு அமைதியா இருக்கவங்க டக்குனுக்கு ரெண்டா பிரிச்சுட்டா கொலைக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க 2 பேரும். அந்த அப்புறம் மாதிரி தான் அந்த பண்ணி மினிஸ்டர் சொல்றான், சொல்றான் சொல்லு டக்குன்னு பிரிச்சு கூட்டின்னு போயிடுறாங்க. வாங்க இந்த சின்ன பசங்க கிளாஸ் ரூம்ல ஐயா, சண்டை போற மாதிரி எப்படி டக்குன்னு 2 கிளாஸ் செக்ஷன் பசங்க வந்து பிடிச்சி போயிட்டு போயிடுவாங்க. வா போல சண்டை போடாது, டீச்சர் வந்துட்டாங்க சொன்னாரு. அந்த மாதிரி கூட்டின்னு போனாலும் போயிடுறானுங்க 2 பேரும். டேய், என்னடா? ஐயா இவன் ஒழுங்கா கூட பிடிக்கலையா அவனுங்க, இவனு டைலாக் பேசுறதுக்காக ரெடியா இருக்கான் பாலையா. எனக்கு தெரியல, டைலாக் பேசும்போது ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி முழி வெளில வருது, கண்ணை சிமிட்டி சிமிட்டி காமிக்கிறான், மேனரிசம் பண்ணிட்டு இருக்கான் அவன். சரி, அதை விட கிளம்புங்க. கிளம்பி இதுக்கு வந்துடுறாரு, ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டல் உள்ள என்டர் ஆகும்போது அவங்க டக்குன்னு அவங்க பாலையா ஃபேமிலி வந்து சொல்லுது, இந்த மாதிரி ஐயா கூப்பிட்டோன்னே பார்த்தா அவருக்கு பொண்ணு பிறந்திருக்கோம். இப்பதான் நமக்கே தெரிய வருது, ஓ கல்யாணம் ஆகி குழந்தையா பிறந்துச்சுடா. அந்த அந்த குழந்தைக்கு பொண்ணு 3 வயசு ஆகுது. அந்த நெத்தியில இது இந்த உச்சி நெத்தியில இது வைப்பாங்களே குங்குமம், ஆமா. அந்த குங்குமத்தை வச்சுட்டு அவன் ஹீரோயின் வருது. ஆனா ஆனா அவன் கவனிச்சிங்களா, கல்யாணம் ஆனோடனே அவங்க ஸ்லீவ்லெஸ்ல இருக்க போறது இல்ல. ஆமா. ஐயோ அது வரைக்கும் என்ன ஆச்சு, அது நான் நான் பாக்கலையா, இல்ல நான் வரல, கட் ஆயிடுச்சு டைரக்டா அந்த பொண்ணு. இல்ல நான் வந்து ஹாட் ஸ்டார்லயும் பார்த்தா பெருசா ஒன்னும் காட்டல ரிப்பீட்ல எதுவும். அவங்க போய் டைம் ஸ்கிப் பண்ணி போயிடுறானுங்க பாலையா சாங் முடிஞ்சோடனே. அப்ப அந்த நோபடி சீன்ல கேர். ஊத்துன அந்த சீன்ல ஊத்துன கல்லு இப்ப குழந்தையா மாறி நிக்குது, ஒரு பெண் குழந்தையா. இதெல்லாம் ரொம்ப அஃபென்சிவான டேர்ம். இருந்தாலும் போ கேளு.
அப்புறம் என்ன ஆகுது, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வராங்க. அந்த பாம் வெடிச்சனால உடனே போயிட்டு மினிஸ்டர் செத்துடுறான். உடனே இந்த இது இருக்குல்ல நேஷனல் டிஃபென்ஸ் அவங்க பெரிய என்டிஏவா? ஐயோ! நேஷனல் என்ஐஏ வராங்க. என்ஐஏ வந்து எப்படி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்பவுமே வரும்னா, இந்த மாரி தீவிரவாதிகள் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் எப்பவுமே என்ஐஏ டீல் பண்ணும். ஆனா பாம் வெடிச்சு வித்தின் ஒரு 30 மினிட்ஸ்ல என்ஐஏ வந்து ஜாயின் பண்ணிடுது. என்னடா ஜிடிஏ விளையாடுறீங்களாடா? பாம் வெடிச்சத 5 ஸ்டார் ஆவறதுக்கு. என்ஐஏ ஆபீசர் யாருன்னா நம்ம இந்த படம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கஷ்மோரா பாத்தீங்களா யாராச்சும்? ஐயா ரொம்பலாம் வேணாம். அவரு ஒரு ஆளு. சரி, அவ்வளவுதான். ஓகே. கடந்து அவன் கடந்து வருவாங்க. போங்க. அவன் வந்து பாலையாவை அரெஸ்ட் பண்றான். அரெஸ்ட் பண்றதுக்கு சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? என்னது? உங்க ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் செத்துருக்காரு. உண்டு. அங்க அங்க வந்து மத்திய அமைச்சர் இறந்திருக்காரு. வா உன்னை கைது பண்றேங்கிறான் அவன். சூப்பர் Who the fuck you man? அவன் ஹாஸ்பிட்டலுக்காக நீ வந்து அரெஸ்ட் பண்ணுவியா என்னைய? இல்ல. அதுக்கு இன்னொரு டயலாக் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அவர அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோனே, இவங்க வந்து ஹீரோயின் சொல்றாங்க. ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்பாங்களா? ம். அப்ப வந்து தடுத்தீங்கன்னா உங்களே அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இல்ல நீங்க சஸ்பெண்ட் நீங்க பண்ணிட்டான் யாருன்னு அவன். கேட்பா. என்ஐஏ இல்ல ஆபீசர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டான் அவனை. யூஆர் அண்டர் சஸ்பென்ஷன். நீ ஒரு கொலைகாரனுக்கு துணை போறியா? யூஆர் அண்டர் வெயிட் சஸ்பென்ஷன். பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணுங்க. இங்க தான் நீங்க தவறு செய்றீங்க. அவர் வந்து பூர்ணாவ சஸ்பெண்ட் பண்றாரு. பூர்ணாவியா? ஆமா. ஆனா ஏன் இவங்க சஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லு? ஏன் இப்ப உண்மையான கலாச்சார பொண்ணா மாறிட்டாங்களா? சாரி. இல்ல. ஏன்னா ஏன்னா கலெக்டரா இல்ல. ஏன்னா அவங்க வேலையிலே இல்ல சஸ்பெண்ட் பண்றதுக்கு. வேலையில இல்லையா? ஏ ஏன்னா பூர்ணாவா சொல்லுவா, சார் அவங்களோட எக்ஸ் கலெக்டர் அவங்கன்னு சொல்லுவா. ஒரு டயலாக் வரும். அவங்க ஐயோ எக்ஸ் டேய், கலெக்டர் இவ்வளவு அவங்க. டீடைலிங் வச்சிருக்காங்க. நான் மிஸ் பண்ணிட்டேனே. ச்சே. அவங்க ஒரு எக்ஸ் கலெக்டர் நீங்க எப்படி அவங்கள இது பண்ணலாம்? அவங்களால எது கேட்க முடியாது ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் தெரியும். ஓஹோ! அப்ப கல்யாணம் ஆனவன நீங்க பொட்டிட்டு வீட்ல பொண்டாட்டியே இருன்னு சொல்லிருப்போம் போல. டேய் ஒரு கலெக்டர்ரா அவங்க. மிஸ் பண்ணிட்டேன். சரி, அப்படியே இருந்தாலும் பூர்ணாவை எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும்டா? இவன் என்னையாடா? அவன் ஐஏஎஸ் ஆபீசர்ரா? அதெல்லாம் பண்ணுவானுங்க. ஏங்க ஒண்ணும் புரியலங்க எனக்கு. பண்ணி பண்ணி முடிச்சிடுறான் லூசு மாரி. மொடல் ஒன் அர்ஜுன் மாரி ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் பக்கத்துலயே வச்சுக்கிறாரு போல. சொன்னோனே டக்குன்னு டைப் பண்ணி குடுத்துடுறான். டைப் பண்ணி குடுத்தோனே ஒரு வழியா போயிடுறானுங்க. போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் உட்கார வச்சுட்டான். ஆனா இதோட அந்த பெரிய பாலையா சீன்ஸ் படத்திலேயே பெருசா இருக்காரு. இந்த இவரு இணை மத்திய அமைச்சர் வரான் இல்லையா? நான் வந்து அவன் கூட இவங்க கூட பேசும்போது நினைச்சேன், ஓகே இவன் வந்து ஒரு துரோகி மாதிரி இருக்கான் போல. ம். இவன் தான் கடைசியில அந்த வில்ல கூட சேர்ந்து என்ன சபாஷ்னு கை தட்டிட்டு வருவான்னு நினைச்சேங்கயா. பார்த்தா உண்மையாவே நல்லவன் தான் அவன். பாவம் செத்து போயிட்டான். ஐயா இந்த வில்லனும் ஹீரோவும் டயலாக் பேசுற சீனுக்குள்ள அதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். மாறி மாறி பேசிக்கும்போது, "டேய் நான் திருநெல்வேலிக்காரன் தான் வில்லன்னு சொல்லுவான்." அப்ப உய், ஆமா, பாலையா ஆமா. நான் மதுரைக்காரன் தான் சொல்லுவேன். டேய் என்னடா சம்மந்தமே இல்லாம டேய், பேசிக்கிறீங்க? ஏன்டா பிரச்சனை மைனிங். இப்ப எங்கடா திருநெல்வேலியா மதுரை அங்க வந்துச்சு? தெலுங்குல வேற ஏதாவது ஊர் வச்சிருப்பானுங்க போல. நான் நான் டேய், நான் நான் ரேணிகுண்டாடா. நெல்லூர்காரன்டா. நான் ரேணிகுண்டாடா. ரேணிகுண்டாக்காரன் தான். ஏதோ ஒண்ணு வச்சிருப்பானுங்க போல. அதுக்கு இங்க மேட்ச் பண்ணோம். திருநெல்வேலி, மதுரை 2 தான் இந்த மாரி ஆளுங்க இருக்காரு. சரி இத வச்சுருவோம்னு சொல்லி வச்சுருவானுங்க போல. வேற எந்த ஊர எந்த வச்சாலும் அந்த ஆங்கிள் இல்லையா? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவனுங்க 2 பேரும் திருநெல்வேலிக்கார மாதிரியோ, மதுரைக்கார மாதிரியோ தெரியல. ஐயா வேற தமிழ் டப்பிங்ல வேற ஊர் வைக்க முடியாது. இதுவே இப்ப யோசிச்சு பாருங்க. டேய் நான் ஆமா. தர்மபுரிக்காரன்டா. ஓ! அது மோகன்ஜி என்ன வச்சிருக்காரு ஆல்ரெடி ருத்ரதாண்டவத்துல. ஆனா மாசாவே இல்லையா? யாருக்கு தெரியும்? தெலுங்குல ஊர் பேர் வச்சா, டேய் நேனு வீர நாயுடுடா டேய். அந்த சந்தானம் மாதிரி சொல்லுவாங்க. டேய் குமரன்ற பேர்ல பஞ்ச் டயலாக் பேசுற பேர் இல்ல போடா. வச்சிருப்பானுங்க இவனுங்க. அந்த சரி, மாரி தான் அவங்க இது. 2 பேரும் அமைதியா இருக்காங்க. இருக்கீங்களாய்யா? இருக்கையா. சூப்பர். இப்ப நல்லா கேக்குது உங்க வாய்ஸ். இப்படா நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறோம். நம்ம வந்து இன்டர்வல் பிளாக் சீனுக்கு வரப்போகிறோம். இதுக்காக நான் வந்து அவன விட நெறைய எழுதி வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு ஒண்ணா வரேன் கேளுங்க. செகண்ட் வாலையா இன்டர்வல் ஃபைட் சீன் எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அவனோட குழந்தை வந்து உடம்பு சரியில்லாம தான் இருக்கும். ஆனா, இது என்ன கண்டிஷன் தெரியல. ஃபேமிலிய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க. அப்படி பண்ண அது முடியுமான்னு தெரியல எனக்கு. அப்படி பண்ணி வச்சிருக்கும்போது உடம்பு சரியில்ல. கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டியே போய் ஆகணும்னு சொல்லும்போது, இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து சண்டை போட்டு ஒருத்தன் டயலாக் பேசியே ஒருத்தன் திருத்துனான் பாத்தியா? அவன் சொல்லுவான், "நான் என் உயிர ம். குடுத்து எப்பயாச்சும் கூட்டின்னு போறேன்மான்னு" சொல்லிட்டு கூட்டின்னு போவான். கூட்டின்னு போனப்போ ஆஸ் யூசுவல் வழி மறிச்சு வில்லன் கேங் வந்து கொலை பண்ணிடும் அவன. ஒருத்தன் சாவான், இன்னொருத்தன் கார் ஓட்டின்னு போயின்னே இருப்பான். கடைசியில அந்த பொண்ணு குழந்தையோ, அந்த ஹீரோயின மட்டும் தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள போவாங்க. குகைக்குள்ள போனாடா ச ஃபைட் சீக்வென்ஸ்க்கு ரெடி ஆகுது செகண்ட் பாலையா. செகண்ட் பாலையா வந்து அந்த செகண்ட் குகை பாலை உள்ள போன அத்தனை பேரையும் வந்து வதம் பண்ணிட்டு, அந்த குழந்தை வந்து இவர் கையில வந்து மாட்டும். கையில மாட்டுனோனே தலையில வந்து கைய வச்சு ஆயுஷ்மான் பவான்னு இவரு ஏதோ சொல்லுவாரு. டக்குனு அந்த குழந்தைக்கு சரியாயிடும் எல்லாமே. வந்து சரியாயிரும். இந்த நாயே சரியா பப்ளிக்ல கஞ்சா அடிச்சா போலீஸ் பிடிப்பான்னு கொகைக்குள்ள வந்து மறைஞ்சு கஞ்சா அடிச்சுன்னு இருக்கான்.
இவன் கிட்ட வந்து குழந்தைய கொடுத்து உயிரை கொண்டு வராங்க. சொல்லுங்க. ஆயுஷ்மான் சொன்னோனே வந்துச்சு. அப்புறம் வந்து அந்த குறுக்க வந்த எல்லாரையும் கொலை பண்ணிருவாரு. கொலை பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல சஸ்பெண்ட் ஆன போலீஸ் இருக்கான்ல, ஹீரோயின் கிட்ட சிரிப்படி வாங்கி. கொலை பண்ணல, கெபாப் போடுறாரு வில்லனுங்களை வச்சு. ஒரே ஆமா. ஊசி. அது திரிசூலம்ன்றாங்க. ஆனா 5 பாயிண்டிங் இருக்கு. அது எப்படி கணக்கு வரும்னு தெரியல திரிசூலம்னு. அது 2 பாயிண்ட்ஸ் ஃபார் ஓவர் ஆக்டிங். நீங்க பேசுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது அது ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அது கொஞ்சம் ப்ராப்பரா வச்சிருக்கலாம் அத. இருந்தாலும் சொல்றேன். ப்ராப்பர் திரிசூலம் குடுத்துருக்கலாம். அக்யூரசி இருக்கணும்னுக்காக சொல்றேன். ஐயா செகண்ட் பாலையா இந்த அகோரி கெட்டப்ல இருக்கும்போது பஞ்ச் டைலாக் வேற பேசுறாருயா. அந்த பஞ்ச் டைலாக் எப்படின்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்ல, ஆனா அவன் கொஞ்ச நேரம் அமைதியா தான்டா இருப்பான். எப்போ பஞ்ச் டைலாக் பேசுவானா அவங்க அம்மா வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த கொகவுலே பேசுவான். கேளுங்க அந்த பஞ்ச் டைலாக் நான் எழுதி வச்சிருக்கேன் நானு மறக்கக்கூடாதுன்னு. சூப்பர், கமான் ஆமா கமான். கேளுங்க. நான் யாரா என்னமோ கேட்டுருவானுங்க. அது அகாண்டா சிவம்னு சொல்லுவா. அயம் சிவம்னுவா. இதுவே புரியுதா? ஏதோ ஒண்ணு சான்ஸ்கிரிட் ஏதோ 2 வார்த்தை சொல்லுவா. சொல்லிட்டு அகாண்டா சிவம் சொல்லுவா. அதாவது அகண்டமே சிவம்டா, நானும் சிவம்டான்னு சொல்லுவா. அதே போல அகாண்டா சிவம், அயம் சிவம் சொல்லுவா. நான் தான் தமிழ் அப்படின்றா. அப்படி இல்லையா? அன்பே சிவம் சொல்லுவான்னு இருக்காரு. நான் தான் சிவம் சொல்றாரு. இப்ப தெரியுதா எதுக்கு பாலையாவை கமல்னு சொல்றாங்கன்னு. செருப்பு பிஞ்சிரும். என்னங்கயா சாரி, நீங்க சொன்னா ஏத்துக்கிறீங்க, அவர் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? வாயா நீ கதைக்கு வாயா. ஆண்டவர் ஏன் இருக்கிறீங்க? சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வில்லன் கேங் வந்து பாக்குது அந்த குகை உள்ள வந்து பார்த்தா எல்லாம் மொத்த குவியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மொத்த டெட் பாடியும். டெட் பாடி என்ன யாரா இருக்கு கொன்னான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அந்த யுரேனியத்தை கையில வச்சிருந்த அந்த டாட்ஸ் மவனும் நினைச்சு பேசிக்கும் போது ஒருத்தன் வந்து ஒரு 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 அகோரி மாதிரி ஒருத்தன் வந்து பில்டப் கொடுத்துங்களா கையில கஞ்சா வச்சுக்கின்னு. அவன் யார் தெரியுமா? அவன் சிவன். அவன் இவன் சொல்லி நிப்பான். நேரத்துக்கு உங்களை கொல்ல போறான்னு சொல்லுவானா ஒண்ணுமே பண்ண மாட்டான் அந்த போலீஸ். நீங்க குழந்தைங்க மேல கை வச்சிட்டீங்க. அந்த சிவனே வந்து உங்களை வதம் பண்ண போகுது. அந்த சிவனே வந்து வரணம் பண்ண போறா. அப்படி இப்படின்னு டைலாக் பேசினேப்பா. திடீர்னு போலீஸ்காரன் என்ன தோணுச்சு, டக்குன்னு கன் எடுத்து ஹெட்ஷாட் போட்டுறான். போட்டுன்னு செத்துடுறான் அவன். இப்போ அந்த அகோரி மூடிட்டு கஞ்சா வச்சுட்டு மூளையில இருந்தியா, இவனுக்கு போன பிறகு வீட்டுக்கு போனியான்னு இருக்கணும். அந்த கிர்ன்னு வரும்மா ஒரு மீம் வருதுல இப்பலாம் அந்த இடத்துல எனக்கு கிர்ன்னு மியூசிக் போட்டுனா பக்காவா இருந்திருக்கும். ஹீரோக்கு பில்டப் கொடுத்து 2 நிமிஷம் பேசுவான். கன் எடுத்து டக்குன்னு தலையில போட்டுருவான் வில்லன். குத்தி அவன் டெட் பாடிலாம் எப்படி இருக்குன்னா, இந்த இது கோழி பண்ணையில பறவை காய்ச்சல் வந்து கோழிங்கெல்லாம் கொத்த போட்டு வச்சிருப்பானுங்களே, அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க பாடிய. ஐயா கரெக்ட்யா. அந்த சீன்ல வந்து எக்ஸ்கலெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அடுத்த சீன் வந்து போலீஸ் வந்து குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான்ல. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள ஏதோ இது பண்ணும்போது அவன் சொல்லுவான், இவங்க ஒரு எக்ஸ் கலெக்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்கன்னு சொல்லுவான் அந்த போலீஸ்காரங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் சீன் சஸ்பெண்ட் ஆனவன். அப்பதான் தெரியும். அப்ப நீ கல்யாணம் ஆனனே வேலையை விட்டு நீ அப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்து குழந்தை மேல கழிச்சரா வருவானான்னு சொல்லி கேட்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கழுத்துல வந்து ஒரு ருத்ராட்சல மாலையை போட்டிருப்பாரு அந்த இன்டர்வல் ஃபைட் சீன். அப்போ அதை எடுத்து அந்த போலீஸ்காரன் தூக்கி போடுவான். தூக்கி போட்டோடனே டக்குன்னு ஒரு திரிசூலம் வந்து குத்திடும் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள செவுத்துல. பார்த்தா வெளியே வந்து அந்த ருத்ராட்சத்தை வந்து அந்த அகோரி பாலையை வந்து பிடிச்சிட்டு உள்ள வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரையும் போட்டு உள்ள என்டர் ஆயிடுவாரு. ஐயா இந்த இடத்துல ஒரு ஒரு ஃபோர் ஷேடோ எழுதி வச்சிருக்கேன் நானு. என்னன்னா அவன் பாலையா வந்து ஒரு நாஸ்டோடாமஸ்ன்னு நினைக்கிறேன் நானு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருங்க மாபியஸ் ஐயா, உங்களுக்கு நாஸ்டோடாமஸ் யாரு தெரியுமா? நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போலாம். இது வேணாம். இத நான் சொல்லியே தீருவேன் நானு. இத நான் சொல்லியே தீருவேன். பார்த்த உடனே எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இரு. மாபியஸ் அன்மியூட் பண்ணிட்டேன். ஐயா நாஸ்டோடாமஸ் யாருன்னு தெரியுங்க உங்களுக்கு? சரியா அவர் வந்து முன்னாடி சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா. அந்த மாதிரி நம்ம பாலையார்னா ஒரு விஷயத்தை 2022லயே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. அந்த போலீஸ்காரன் கேப்பா, நீ யாரான்னு கேப்பா. நான் தான் சொல்லுவா. அவ ஷாக் ஆயிடுவான். 40 பேரை கொலை பண்ணது நீயான்னு கேப்பா. டக்குன்னு ஒரு போலீஸ்காரன் வந்து இவனை பாலையை அடிக்க வருவானா, அந்த டக்குன்னு அந்த ஆளை போட்டு தள்ளிடுவான். கவுண்ட் இன்க்ரீசஸ் 41. கவுண்ட் வில் இன்க்ரீசஸ் 41ல. அப்ப திரும்பி அந்த போலீஸ்காரன் பட்டு நான் தான் சொல்லுவான். சிரிக்கிற விஷயம் இல்ல, 40 பேர் செத்துரு. ஆனா சிரிச்சுதான்டா இருக்க நீ. சிரிச்சுன்னு இல்ல, ஆனா 40 பேரை ஒருத்தன் கொலை பண்ண போறான்றத ஒரு எப்படி ஃபோர் ஷேடோ பண்ணிருக்காரு பாருங்க பாலையா. எத்தனை வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பாலையா கிராஸ் பண்ணிட்டாரு கவுண்ட. இது அண்ணா 0 பாலையா 1.
பாயிண்ட் ஐயா நீங்க 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 அப்படி ஒண்ணு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இப்பதான் ஸ்கோர் வந்து ஸ்டில் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி போயினுக்குது. திருச்சி அப்பனா திருச்சி 2 விக்கிரவாண்டி 1 கரூர் 41 அப்புறம் தஞ்சாவூர் 1 அந்த மாதிரி ஸ்கோர் போர்டு மாதிரி போயினுக்கு கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஒரு ஊர் பேரை போட்டு ஒருத்தன் போட்டுட்டான். அண்ணா வந்து 55 நெருங்கிட்டாரு. கூடிய சீக்கிரம் 69 போடுவாருன்னு நினைக்கிறேன். அப்ப 2 பேருக்குனாலதான் போட்டி. ஒன்னு அண்ணனுக்கு இன்னொன்னு அகண்டாக்கு. போன வண்டி மாதிரி எங்க போனாலும் டெட் பாடி ஏத்துன்னு போகுது சனியா. இந்த எலெக்ஷனோட இது நிறுத்தினா நல்லா இருக்கும். இதை கேட்டுட்டு எத்தனை பேர் கடிக்க வர போறானுங்களோ இந்த வாட்டி. ஐயா ஐயா மாபியஸ் ஐயா உங்ககிட்ட சொல்லல நாங்க, எங்களுக்கு பஜ்ரண்ட் தள்ளுன்னு இடத்துல வந்திருக்கு. என்னையா சொல்றீங்க? ஆமாயா, வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே யாரு? தோக்கட்டும். ஒருத்தன் டிஎம்ல வந்து இன்ஸ்டால என்ன இல்ல இந்த எலெக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கே தோக்கட்டும், தமிழ்நாடு பஜ்ரண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, அப்புறம் இருக்கிற அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு ஓடிட்டான். இந்த இவனுங்க நான் ஆல்ரெடி வேற- சொன்னேன். சொல்லுங்க. இல்லையா இவனுங்க வேற ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அடிக்கடி வந்து யாரா நீங்க இருக்கு. நான் இந்த ஆல்ரெடி போட்ட ஜோக்கடா பட் திரும்பி போடுறேன். இந்த A1 படத்துல வாழைப்பழத்தை கூட்டிட்டு ஓடுவான், அந்த மாதிரி கூட்டிட்டு ஓடிட்டான். அதேதான். என்னடா பழத்தை பிடிக்கி விட்டு ஓடுறேன். அது எங்கப்பா. சரி வாங்க நம்ம திரும்பி 41 பேரை வச்சு சாரி 40 பேருக்கு ஒன்னு வாழையாக்கி வருவோம். பஜ்ரந்தல் வந்து இது அது ஒரு அவனுக்கு தான் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இது போய் இப்ப எல்லாரும் டார்ச்சர் பண்ணுவானுங்க. ஓ அப்ப அது நம்ம இந்து முன்னணி இல்லையா? நம்ம வடக்கன் அது இங்க அது தமிழ்நாட்டுல வடக்கன்ஸ்ல இருந்து பஜ்ரந்தல். அது ஒண்ணு மேட் மேக்ஸ் ஃபியூரி மாதிரி ரோட்ல ஸ்பைக்க போட்டு லாரியை கவுட்டானுங்களே அவனுங்களா. இது வேறயா? ஒரு லாரியில ஏதோ எடுத்து ஏத்தின்னு போயிருக்காங்க போல, ஆடோ மாடோ ஹைவேஸ்ல ஸ்பைக்ஸ் ரோல் பண்ணி விடுறானுங்க. என்னையா யூஎஸ் போலீஸ்ல கிட்ட கிடைக்கிற ஐட்டம்லாம் எப்படி அவங்க கிட்ட கிடைச்சிச்சுன்னு தெரியல. ஸ்பைக்ஸ் ரோல் பண்ணி விட்டு டயரை பஞ்சர் பண்ணி பின்னாடி மேட் மேக்ஸ்ல போற மாதிரி அப்படியே சேஸ் பண்ணின்னு போறானுங்க. மேல நின்று சன்ரூஃப் ஓபன் பண்ணி வச்சுக்கின்னு உள்ள போய் லாரி கவுண்டு லாரி உள்ள லாரி டிரைவர் எடுத்து அடிச்சு அந்த லாரி உள்ள இருந்து ஆடா மாடான்னு கிடைச்சு காட்டவே இல்லை. அந்த வீடியோ மாடுதா, ஆனா இவனுக்கு பண்ண வேலை இந்த மாடு கண்டிப்பா செத்து போயிருக்கும். ஏன்னா லாரி கவுண்ட மாடுனாவும். இப்ப நீ ஒன்னு ரெண்டு தப்பிச்சிருக்கோண்டா, இவனுங்க கவுத்து மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டானுங்க மாட்டேன். பூரா பேரை க்ளோஸ் பண்ணிருப்பானுங்க. ஏன் அந்த வீடியோ பாக்கணுமே, நிஜமா ஏதோ சினிமால இருக்க வீடியோன்னு நினைச்சேன் நான். ஏன்னா நேஷனல் ஹைவேஸ்ல அவ்வளவு வேகமா போற லாரிய ஸ்பைக்ஸ் ரோல் பண்ணி விடுறானுங்க. அப்புறம் பின்னாடி காரை டெம்போ வச்சு சேஸ் பண்றானுங்க, சொல்லி சேஸ் பண்ணிக்கிறானுங்க. டேய் என்னடா யாரா நீங்களா? இவனுங்க வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் ஆயினுங்கடா பாக்கல. கம்பெனி பி இறக்குச்சுன்னா ஒரு பையன் இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதை. பேசுறானுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்த வந்து இந்த மாதிரி நான் ஆக்சுவலி லவ் பண்ணும்போது சொல்லுவேன் நான், எவனாச்சும் ஒருத்த வந்து நம்மள வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கணும், அவனை அங்கேயே வச்சு உடிக்கணும்னு ஆசை. எவனும் அமையல அந்த மாதிரி எனக்கு. எவனாச்சும் ஒருத்த கையில சிக்குவானான்னு பாக்குறேன். ஐயா ஆனா நம்ம ஊர்ல வந்து வாங்க தமிழர்களே வந்து காப்பாத்துக்க, இந்துக்களே வந்து காப்பாத்துக்கன்னு எவனும் வரமாட்டான். அதை நம்ம கிளியரா ஒரு பார்த்தோம் பிரியாணி கடையிலேயே ஒருத்த வாங்கினப்போ. ஐயோ வடக்கன்ஸா சேர்ந்து தமிழ் அடிக்கலாங்க, யாரும் வந்து காப்பாத்த மாட்டீங்களா? அடியாடுறா இல்ல சொல்லிட்டோம் சூர்யாக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. சூர்யா தான் பேசுங்க. தெரியாதுங்க ஐயா. ஐயா நாங்க நைட்டு டீ கடையில ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டா வடக்கன்ஸ்ல போட்டு அடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் ஐயோ திரும்பி அந்த வடக்கன்ஸ் வந்து திரும்பி அடிக்க ஆரம்பிச்சோன்னே ஐயோ தமிழன் அடிச்சுட்டான் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டான் ஒருத்தன். ஆனா யாருமே போல. இந்த ஸ்டோரி சொல்லல உங்ககிட்ட நாங்க. ஓகே அப்போ இந்த ஸ்டோரி ரிப்பீட் ஆடியன்ஸ் சொல்றேன் நாங்க. ஐயா சூரியங்கய்யா, நானு மாபியஸ் ஜாங்கோ 3 பேரும் ஒரு நாள் நைட்டு பிரியாணி சாப்பிட்டு போனோம். நைட்டு ஒரு மணி ஒரு 12 மணி அந்த மாதிரி டைம்ல எங்க ஏரியால கடை ஓப்பனா இருக்கும் டைம்ல. அப்படி போய் சாப்பிட்டுக்கும் போது பக்கத்துல ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்க வந்து வடக்கன்ஸ் வந்து வடக்கு நண்பர்கள் வந்து வேலை பார்த்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு குடிகார தாயாளி வந்து குடிச்சிட்டு வந்து அங்க ஏதோ பிரச்சனை பண்ணியிருந்தான் அந்த டீ கடையில. திடீர்னு என்ன தோணுச்சுன்னா அவன் பாட்டு ஒரு பொருளை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த கடையில. அந்த திடீர் எங்கிட்ட பொருள் தூக்கி கடையை உள்ள அடிக்கிறது அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு கடைக்காரங்க என்ன பண்றானுங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆளை போட்டு. அது ஆக்சுவலா என்னன்னா அந்த ஆள் வந்து ஏதோ காசு கொடுத்துட்டு சில்லறை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணி இருந்திருக்கான். இவன் வந்து சில்லறை எடுக்கிறதுக்கு இந்த இந்திக்காரன் என்ன பண்ணிருக்கான், இருங்க அதை வர அப்படின்ட்டு உள்ள போயிருக்கான். மீன்வைல் இன்னொரு இந்திக்காரன் வந்து பக்கத்துல இருந்த 2 கஸ்டமர் கிட்ட ஏதோ பேசி ஏதோ என்ன வேணும் என்னமோ கேட்டான். அது வந்து இவனுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்காம அவன்கிட்ட போய் பேசிட்டாங்களாமா.
அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது குடுறா அப்படின்னானே. பாய் இரு பாய் உனக்குலாம் போய் எடுக்க போயிருக்காங்க அப்படின்னானே. வந்து எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு காட்டு பிடிச்சும் கத்த ஆரம்பிச்சான். அது ஒரு பெரிய சண்டே ஆகி இவன் ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சு அடிச்சிட்டான். அது பேசி பேசி கை கலப்பாகி அந்த இந்திக்காரனை தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் போட்டு அடிச்சு. அந்த பையன் அடிச்ச உடனே இந்திக்காரங்க சும்மா விடுவானுங்களா? அங்க இருந்த கடைக்காரங்க எல்லாம் இந்திக்காரங்க வந்து பொல பொலன்னு வளர்ந்தானுங்க. 2 அடி அடிச்சாலும் ஓடிட்டான். அது தமிழன் ஒரு ஓட காமெடி. ஓடன்னு அடிச்சுட்டு வர்றான். ஓடுறாரு. அதான் அடிச்சுட்டு அவன் ஓடிட்டான். ரோட கிராஸ் பண்ணி போய் பிடிச்சு அவனை செம்ம அடி அடிச்சு அவனை தர இழுத்துட்டு வந்து செம்ம அடி அடிச்சிட்டானுங்க இந்திக்காரங்க சேர்ந்து. அவன் அடிக்காம கூட எதனாவது அப்படியே போயிருக்கு. பட் இவன் கெட்ட வார்த்தை பேசி அடிச்சு ரொம்ப இது பண்ணிட்டான். அதனால அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவன் என்ன பண்ணிட்டான் வந்து இந்த மாதிரி தமிழால வந்து இந்திக்காரங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க என்ன இது அப்படி இப்படின்லாம் சொல்லி. இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து இல்ல கத்திருந்தான். ஃபர்ஸ்ட் இவன் தான் கத்தனா. ஓ கத்துன உடனே ஒரு குள்ள அங்கிள் ஒருத்தர் வந்து என்னடா இது தமிழர்களுக்குள்ள ஒரு ஒத்துமையே இல்லையா? அதனாலதான் தமிழ் ஆளுங்களை ஒருத்தன் அடிக்கிறான். ஏன் பண்றீங்க அப்படின்னு அவரு அவங்க அப்படியே புரட்சியா பேசிட்டு இருக்காரு. நாங்க இந்த பிரியாணி டைலாக் சாப்பிட்டு வேற நான் அப்படியே குடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த டைலாக் வேற ஸ்ரீலங்கால அடிச்சாங்க, மலேசியால அடிச்சாங்க. ஆமா டேய் என்னடா இது? ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாம் பேசிக்கிற. ஐயா அப்படி பேசினவரு எப்போ குத்து வந்து மிதியா மாறிச்சோ அப்பயே காணாம போயிட்டாப்லையா அவரு. அப்படியே கிளம்ப போயிட்டாரு. ஆமா குத்து நான் வந்து அங்க 2வது குத்து விழும்போது காணும். என்னடா குள்ள இங்க ஒருத்தர் இருந்தாலே பாத்தீங்களான்னு ஆனா இந்திக்காரங்க காணும் அவரு. இருங்க. அப்படி போட்டு அடிக்க முன்ன ஆச்சு. ஆனா எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்னன்னா, அப்ப கூட ஆளுங்க வந்து தடுத்திருந்தாங்க தவிர, அந்த ஹிந்தி காரங்க போட்டு அடிக்கல யாரும். போட்டு தடுத்திருந்தாங்க. அப்ப எனக்கு லைட்டா தோணுச்சு, என்னடா இவன் வேற இப்படி கிளப்பி விடுறா லூசு மாரி. ஏதாச்சும் போட்டு அந்த அந்த கடைய உடைச்சிடுவானுங்களோ தோணுச்சு எனக்கு. பார்த்தா எவனுமே கண்டுக்கல அவன. என்னமோ லூஸ் மாரி பேசின்னு போ. அவனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான்னு தெரியும் எங்களுக்கு. நாங்க எதுக்கு வந்து இது வந்து வந்து இவனுக்காகலாம் சப்போர்ட் இந்த தமிழனுக்காகலாம் இவன் தமிழன், நானும் தமிழ். அதுக்காகலாம் வந்து இந்த குடிகாரனுக்காக சப்போர்ட் பண்ணிக்க முடியாத மோட்ல இருந்தாங்க எல்லாருமே. ஆனா நெறைய கும்பல் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்துன்னு தான் இருந்தோம். ஆனா ஆனா அவனும் அங்க கத்தினே இருக்கிறான். இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அங்க ம். இருந்தவங்களுக்கு செம்ம பயம். ஏன்னா இந்த பையனை போட்டு அடிச்சு ஏன்னா இந்த பையன் செத்து போயிட்டானா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேஸ் தான் அடிப்பாங்கன்றதுனால தடுத்து மட்டும் விட்டுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் போதும் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் அவன் வந்து சரியான சைக்கா இருப்பான் போல. வந்து வந்து ரொம்ப பிரச்சனை பண்றது. அந்த கடையில வந்து எண்ணெய் அப்பதான் வந்து போண்டா போட போறாங்க. ஏதோ அந்த டைம்ல பார்த்து அந்த எண்ணெயை தூக்கி வீசிட்டான். அதே மாதிரி உள்ள பால் காய்ச்சும் போது ஏதோ இது தூக்கி அடிச்சான். இந்த மாதிரிலாம் பண்ணா ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்திக்காரனுங்க. ஆனா ஓனர் வந்து இந்திக்காரனுக்கு ஒரு வெஸ்பா பைக்ல வந்தாரு. ஆளு வந்து இந்த சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறான். ரொம்ப வயசான பையன் மாதிரிலாம் இல்ல, சின்ன பையன். வந்து என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு இது பண்ண உடனே தமிழ் ஆளுங்களை வச்சுட்டான். ஏன்னா அதுக்கு நீ அடிச்சாலே திருப்பி அடிக்க வேண்டியதானா இல்ல பேச வேண்டியதானா கேஸ் கொடுக்க வேண்டியதானே நீ எதுக்குடா அடிச்ச அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடி. அவர் 2 அடி அடிச்சாரு. 3வது வாயிலே மிதி. ஐயா முதல்ல கை வச்சிரு இந்த தாயலி தான். அந்த பையன் ஆமா பேசியிருந்தான் ஆமா தபால்னு கணத்துல அரைஞ்சிட்டான். குஞ்சிலே மிச்சு அனுப்புனேன் இவனுங்களெல்லாம். ஆனா நான் படம் சொல்லியிருந்தேன் நான் இவங்க 2 பேர்கிட்ட. இதுவே வடக்கு நாடாண்டா ஒருத்தன் வந்து ஐயையோ மக்களே பாருங்க ஹிந்துக்கள் மேல கை வைக்கிறான்னு சொன்னோனே, லூசு மாரி யோசிக்காம கைய விட்டுருப்பானுங்க எல்லாருமே. ஆனா இங்க கண்டிப்பா. எவனுமே கண்டுக்கல. அதான் வடக்குக்கும் நம்ம ஊருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாரி ஒரு ஊர வச்சுக்கின்னு ஒருத்தன் வந்து டிஎம்ல சொல்றான். பஜ்ரங்கதள் ஸ்ட்ராங்கா அவரு தெரியுமா? தமிழ்நாட்டுல நாங்க வந்து உன்ன என்ன பண்ணுவோம் பாரு. சோத்தா மூடுறா டேய். இல்ல நம்ம அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க நம்ம மக்கள். மகனே ஸ்வீட்டா பஜ்ரங்கதள் வந்துச்சுன்னா காரமான்னு கேட்பாங்க. மகனே பஜ்ரங்கதள் வந்துச்சுன்னா அத்தனை பேருக்கு வீர வணக்கம் வைக்க வேண்டியதா வேற வழி இல்ல. சரி கண்டினியூ பண்ணுங்க. நான் வேற கேட்டு வாங்க. டைமை வேஸ்ட் பண்றேன். இல்லையா? பரவால்ல. இவன் பாலையா ஸ்டோரிக்கு கொஞ்சம் ஆஃப் டாபிக் போட்டது ஓகே தான். 40 பேர கொன்னது டாண்டான்னு விட்டுக்கொண்டு, அப்புறமா ஹலோ சைலண்டா ஓகே. இல்ல. நான் நோட்ஸ ஐயா பார்த்துருந்தேன் எழுதி குடுத்தது. இப்போ என்ன ஆளையாவே ஒரு ஆயிடுச்சு, வச்சுட்டு இந்த கமெண்ட் பண்ண வந்தான். வேற எதுவும் பெரிய வித்தியாசம் இல்ல. மீன்வெல் என்ன ஆகுது, அந்த மெயின் சாமியார் மடம் இருக்குல்ல, நம்ம ஜக்கியோட மினியேச்சர் மாரி, அவரோட ஏரியா வந்து அஸ்திவாரமே அசந்து போயிடுது. பாலையா அந்த 40 பேர் கொலை பண்ணும்போது, அவர் வந்து ஓகே சயின்ஸ் சரியில்ல. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆஸ்ட்ரமட்ட கொண்டு அந்த பாலையா இருக்க ஊருக்கே மாட்ட போறோம் சொல்லிட்டு பொட்டி பறிக்கையில எடுத்துன்னு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட சொல்லி அழகா ஒரு இடத்த ஷிஃப்ட் பண்ணி திரும்பி இந்த ஊருக்கு வந்து ஒரு ஆஸ்ட்ரமட்ட புதுசா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு நம்ம சாமியார். செட் பண்ணி வச்சக்கப்புறம் இந்த இந்த எல்லா அட்டெம்ப்ட்லயும் மீன்வெல் இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணி கொலை பண்றாங்க கவர்மெண்ட். போலீஸோட ஹெல்ப்போட அந்த வில்லன். கிட்டத்தட்ட எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஒரு வன்முறை நடக்கும் தெரியுமா நம்ம ஊர்லலாம் நடந்திருக்கு. இதுக்கு ஆல்ரெடி இப்ப நடக்குதான்னு தெரியல. ஆனா ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கணும்.
அந்த மாரி அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஒண்ணு கூட்டி அவங்க எல்லாரும் அவங்கள எல்லாம் கொல்றது, அவங்க வீட்டை எரிக்கிறது, இந்த மாரி வேலைலாம் நெறைய பண்ணின்னுருக்கான் அவன். பண்ணி அதுல அதுல எல்லா இடத்துலயும் தப்பிச்சு ஒருத்தன் வந்துன்னுக்குறான். தப்பிச்சு ஒருத்தன் வந்து அந்த சாமியார் ஆஸ்ரமத்துல உட்காந்துக்கிறான். உட்காந்து அவன் கேட்கறான், "சாமி கடவுள் நம்மள கூப்பிடு கூப்பிட்டா காப்பாத்தவே இல்லையேன்னு" சொல்றான். அதுக்கு அந்த வில்லன் சாமியார் இருக்கான். அவர் ரிப்ளை பண்றான், "கடவுள் வந்து நீ வந்து உன்னால முடியுன்ற எண்ணம் இருக்கறப்ப கடவுள் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு தம்பி. நீ வந்து உன்னால முடியவே முடியாது அப்படின்ற இத கைவிட்டு ஒன்லி அவரால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். நீ கூப்பிட்டா மட்டும் தான் கடவுள் வருவாருன்னு" சொல்றாரு. இது எந்த ஐயா எங்களுக்கு தெரியலையா? இது வந்து ஸ்பிரிச்சுவலி இது உண்மையான ஒரு கான்செப்ட்டா? இல்ல சும்மா அவன் வில்லன் சொல்றான்னு சொல்லி நெனச்சுக்கலாமா மாபேஸ் ஐயா? ஐயா அது வந்து சும்மாதாங்க ஐயா. சும்மாதான். ஆமாய்யா. எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டாரு கடவுள். அதனால சும்மாதான். பாலையா என்ட்ரி வருது. ஐயா அதுதான் மேட்டருங்க. அவன் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு கடவுளேன்னு கத்துனான். பார்த்தா நம்ம அகோரி பாலையா வந்து என்ட்ரி ஆறாரு. எப்படி அந்த போலீஸ்காரனை வந்து ஓட விட்டு முதுகுலே குத்துறாரு. முதுகு குத்து ரெஃபரன்ஸ் நம்பர் 1. இதுக்கப்புறம் நிறைய முதுகு குத்துக்கள் வரும். அப்புறம் வந்து அங்கே நான் நினைச்சேன், ஓ ஐயா இருங்கய்யா. நான் என்ன நினைச்சேன், என்னய்யா படம் இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்துச்சு. அதுக்குள்ள கிளைமேக்ஸ் வந்துச்சு. அவ்வளோதான் போல. இங்கேயே கிளைமேக்ஸ் ஃபைட் முடிஞ்சு நம்ம கொன்னுடுவான் போலன்னு நினைச்சா, இல்ல கிளம்பி இதுக்கப்புறம் தான் போயிடுறாங்க 2 பேரும் ஸ்டெப்பானது. பேசிட்டு. அதான் டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அதான் வந்துட்டல. வந்து கொன்னுட்டு போயிருக்கேன்டா அவன. என்னத்துக்கு விட்டு போற இப்ப நீ? என்னடா பிரச்சனை இப்ப உனக்கு? நோ, 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 நோ. அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அங்க இருந்துலாம் படம் வந்து அப்படியே யூ டர்ன் அது வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. நிஜமாவே சொன்னேன். நிஜமாவே ஆமா. உண்மைய சொல்லணும்னா, படம் சூப்பரா போயிருந்துச்சு. அதுக்கும் எனக்கு டைம் போனதே தெரியல. இன்டர்வல் தாண்டி ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு எனக்கு. படம் சூப்பர்லாம் இல்ல. ஆரம்பிச்சதுலருந்து. இந்த அளவுக்கு போயிட்டு ஐ இருந்துச்சு. மீன் இல்ல. டக்கு 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 டக்குன்னு சீன்ஸ் மூவ் ஆச்சு. எனக்கு எங்கேயுமே போர் அடிச்ச மாரி தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது பாருங்க ஒரு யாப்பிங் செக்ஷனு. ஆனா ஒண்ணு ப்ரூவ் ஆயிடுச்சு 2 பேரும் அண்ணன் தம்பின்னு. அவனும் வில்லனை பார்த்துட்டு போயிட்டான் பேசிட்டு. இவனும் வந்து வில்லனை பார்த்துட்டு போயிட்டான். பார்த்துட்டு சண்டை போட்டு. பேசிட்டு மட்டும் போறானுங்க. வேற எதுவும் பண்ண மாட்றானுங்க. அதுக்கப்புறம் படம் ஒரு மாரி யூ டர்ன் அடிச்சு எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு மாரி என்னென்னமோ போகுது. திடீர்னு ரேண்டமா ஒரு கோயில்ல வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு கர்ப்ப கிரகத்துல உள்ள லிங்கத்த தூக்கி வெளிய வச்சுட்டு அங்க உட்கார்ந்து சீட்டாடிங்கிறானுங்க. இது எந்த இதுல பண்ணுவானுங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏத்திஸ்ட் மாரி காட்டுவானுங்க. கடவுள் வரமாட்டாரு பாருங்க ஓய் சொல்லிட்டு அப்ப நக்கலா சிரிக்கிற மாரி. வேற வேலை இல்லையாடா அவனுங்களுக்கு? அப்புறம் வந்து அந்த ஆள வந்து அந்த அந்த கோயில் உள்ள பூந்து எப்படி நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து யூதர்கள் மார்க்கெட் உள்ள பூந்து சாட்டையால அடிச்சு எத்தனை பேர் திருத்துனாரோ, அந்த மாரி இவரு சவுக்கால அடிச்சு அந்த இருக்கிற ஆளுங்கள திருத்தி இது வந்து பைபிள் ரெஃபரன்ஸ். உங்களுக்கு பைபிள் இதுக்குன்னு தெரியும். ஓ! அப்ப ஜனநாயகன் ரெஃபரன்ஸ் இல்லையா? எல்லா மதம், எல்லா கட்சிக்கிட்டயும் வம்பு இழுத்துக்கிறோம். நம்ம அதிகமா என்ன ஆகுமோன்னு தெரியல. அப்ப வந்து அந்த ஆளுங்க திருத்துறதுக்கு ஒரு ஆப் பண்ணிக்கிட்டே இருக்காயாம் அவன். பண்றான் பண்ணிக்கிட்டே இருக்கா. கோயில்னா என்ன தெரியுமா? பூஜைன்னா என்ன தெரியுமா? எதுக்கு இந்த மந்திரம் சொல்றாங்க தெரியுமா? ஏன் இத்தனை சாமி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ! இதெல்லாம் டேய் என்ன இனிமே சீட்டாட மாட்டேன் விட்டுருனா என்னன்ற மாரி. ஐயோ! அண்ணா டேய் தமிழ் படத்துல பேசுவோம் தெரியுமா? நைட்டு ஃபுல்லா பேசுவானே எல்லாரும் தெரிஞ்சுடுவாங்க. ஐயா! நாங்க சண்டையே போடலையா, என்ன விட்டுருங்கய்யா. அந்த மோடுக்கு போயிடுறானுங்க எல்லாம். எங்கெங்கேயோ டேய் நான் எக்ஸாஜுரேட் பண்ணல இத. நிஜமாவே அவன் கோயில்ல விளையாடுறத ஆரம்பிச்சு, மந்திரம் ஆரம்பிச்சு, இஸ்ரோ வரைக்கும் போயிடுவான் அவன் சத்தியமா. என்னடா இஸ்ரோ விஞ்ஞானமா இருந்தாலும், அதுல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போய் சாமிக்கு ஏன் பூஜை பண்றாங்க? ஏன்? நீ சொல்லுங்கன்றான். ஐயோ! என்னையா சொல்லு? இவனுங்க இன்னொரு ரவுண்டு போட்டுறான்லாம் சீட்டாட்டத்துல. நீ பேசினே இரு. எனக்கு என்ன நான் இஸ்ரோல போய் டாக்குமெண்ட்ட சாமிக்கு வைக்கிறாங்க. ஓகே. சரி இந்த ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி, நாசா இவங்கலாம் போய் எங்க வைப்பாங்க? அவங்க வைக்கிறானுங்களா அவனுங்களும்? அதையும் சொல்லிட்டீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த யாப்பிங் செக்ஷன் முடிஞ்சோனே ஒரு வழியா முடிஞ்சிருது. ஐயா யாப்பிங் அகண்டான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவன் ஃபிலிமோகிராஃபியே யாப்பிங் தான். ஐயா அத பார்த்து அவன் ஃபிலிமோகிராஃபிய கம்பேர் பண்ணோனே இல்ல யாப்பிங் கம்மியே இந்த படம் தானா. ஐய்யய்யோ! அதுவே இந்த ஐயா உங்களுக்கு இன்னொரு படம் இருக்கு. ஒக்கா மகுடுன்னு ஒரு படம் இருக்கு. அது வேற எதுவுமே இல்ல. நம்ம இந்தியனோட ரீமேக் அன்அஃபிஷியல் ரீமேக். பாருங்க யாப்பிங் வந்து 15 மினிட்ஸ்க்கு நடக்குமா. ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரி சீன் அப்போ. இவளுத்துக்கும் ஒரே ஐயா அந்த டயலாக் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு மாதிரி தற்கொலை இதுவா இருப்பான் போலயா ஐயா அவன். ஐயா நீங்க அகாண்டா டைரக்டர் அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க. அகாண்டா டைரக்டர் வந்து எவ்வளவு பரவாயில்ல. அவ கம்பேரிட்டிவ்லி அவரோட மத்த படங்கள் கம்பேர் பண்ணும்போது சொல்றாங்க எல்லாருமே. அகண்டா பெரிய ஹிட்டுங்க அங்க. அதுதான் அச்சா, மத்த கிரிஞ்சி யாரு அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து இது பண்றது ஹிட் பண்ணி கொடுக்கறது இவனுக்கு? அவன் ஐயா ஊர்ல அது ஒரு உண்மைதான் இல்லையா? ஐயா என்னையோட ஒப்பீனியன் சொல்றேன் இந்த படத்தை பத்தி. அதுக்கு நீங்க அடிச்சாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கில்ட்டி பிளஷர்னு சொல்லுவேன் நான் இதை. அது ஒரு மாதிரி இல்லையா கிரிஞ்சி சொல்லுங்க. நிறைய. ஐயா இது வந்து நிஜமாவே நீ வந்து நீ மத்த பாலையா படத்துல எதுவுமே கண்ணால பாத்துடலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா ஐயா எவ்வளவு பார்த்துட்டு சூப்பர்னு தாயா சொல்லுவேன். சொல்றேன்.
ஐயா அப்ப இந்த படம் எனக்கு நீங்க எல்லா பார்த்தது பாலையா படமும் இந்த எல்லா படம் பாலையா பார்த்திருக்கீங்களா? படம் எதுயா அகண்டா பார்த்திருக்கியா? அகண்டாவா? ஐயா ஆ. பின்ன என்னையா இவ்வளவு நேரம் ஐயா ஸ்டோரி எல்லாம் தெரியுங்கய்யா சொல்லுங்கய்யா. ஃபுல்லா அப்படியே பாத்துட்டேங்கய்யா நான் அதான் எனக்கு ஒரு மாரி ஓகே மேனேஜபிள். இந்த யாப்பிங் இந்த கருமத்தெல்லாம் தூக்கி போட்டா ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஆனா நெறைய நெறைய கிரிஞ்சு அதுக்குன்னு கிரிஞ்சு இல்லன்னு சொல்ல மாட்டேன் நானு. நெறைய இருக்கு. அந்த மத்தத கம்பேர் பண்ணும்போது இந்த வீரசிம்ஹா ரெட்டி, இந்த ஐயோ! ஒக்காமாகுடு, ஐயய்யோ! அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஐயா அதெல்லாம் பாருங்கய்யா. ஏன் அதெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் பேசுங்க. ப்ரோ ட்ரக் வெரி கெட்டிங் ட்ராமடைஸ். எனக்கு இவ எப்போ வில்லன் அந்த தலையெடுத்து இலையில வச்சானா அன்னைக்கே நான் ஹோப் போயிருச்சு லைஃப் மேல. நீங்க வேற ஏதாவது அப்புறம் நெறைய கேஸ்டிஸ்ட் வன்மத்தெல்லாம் கக்கியிருக்கானுங்க. நீ வந்து அப்படியா? நந்தி வேஷம் போட்டுங்கிற பண்ணிடான்னு சொல்லுவான் ஒருத்தன பார்த்து. இது எந்த எந்த அப்படியா? எந்த என்ன என்ன தெரியல. ஒரு இதுன்னு தெரியல. நான் நீ அது அந்த வன்மம்லாம் இருக்கு அவனுங்களுக்கு. அதெல்லாம் நெறையவே இருக்கு இருக்கும் அவனுங்களுக்குலாம். இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்ப அந்த சாமியார் இருக்கார்யா நம்ம இது நம்ம ஆஷ்ரம் சாமியாரு. அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு அகோரி அவர் டீம் இன்னொரு அகோரி கிட்ட போவாரு. "டேய் சூச தாங்க முடியல நாயோட சேட்ட. அத நீ ஆடுன வேட்டன்னு" சொல்லிட்டு போவாரு. "என்னய்யா யாருன்னு?" கேட்பான் அவன். "இந்தா புடின்னு" சொல்லிட்டு அந்த அகோரிஸ பாலையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ குடுப்பார்யா. பாலையா எப்பயா போட்டோ எடுத்தாரு? எனக்கே அது ஷாக்கிங்காச்சு இப்போ பாக்குறதுக்கு. கேஷுவலா அவன் அங்க நிக்கிறம்போது, நடக்கும்போது ஒரு கேண்டிட் ஃபோட்டோ மாரி எடுத்து அத பிரிண்ட் போட்டு இந்தா தூக்கி ஆ, போட்டா பரவால்ல. நல்லா 4க்கு 4 ஃப்ரேம்ல வந்து நிக்க வச்சு பின்னாடி ஒயிட் பேக்கிரவுண்ட் வந்து சிஎன்ஜில வர வச்சு ஒரு ஃபோட்டோ. இப்போ பாலையா இந்த கெட்டப்ல போய் ஏனாச்சும் ஒரு போட்டோ கடையில நின்னா சேர்ப்பாங்களா உள்ள? அந்த 2 ஃபோட்டோ எங்க எடுத்தான்னு மட்டும் சொல்லுங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வர மாரி இப்ப ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு ப்ராம்ப்ட் போட்டு, ஓகே இத வந்து ஒரு அஃபிஷியல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக மாற்றி தரவும் சொல்லிட்டு ஜெமினியை கேட்டு நீ வாங்குனேன்னு சொன்னாவாச்சும் ஒத்துக்கலாம். அவன் வந்த டைம்ல அதுவும் இல்ல. ஐயா சத்தியமா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோயா. வேலைக்கு அப்ளை பண்றவன் வந்து ஒட்டுவான் தெரியுமா? அந்த மாரி ஒரு ஃபோட்டோ அது. அத வந்து கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணி, இந்தா இதான் அந்த ஃபோட்டோ சொல்லு. தி அந்த அகோரி இந்த ஃபோட்டோ இவனா? இவன் பயங்கரமான ஆளாச்சே! இவன ஒண்ணும் பண்ண முடியாதே! சாவே இவன பார்த்து பயப்படுவேன். என்னங்கடா எல்லாரும் யாப் பண்ணிக்கிறீங்க அவனுக்கு. அது சொல்லுவான், "நீ நீ உலகத்திலேயே பார்த்து பயப்படுற விஷயம் இது. சாவு. அந்த சாவுக்கு இவன பார்த்தா பயம்." எல்லாம் குபீர்னு சிரிச்சு ஓடுறானுங்க செட்ட விட்டு வெளில. ஆமா, உட்காந்து 5 நிமிஷம் உட்காந்து இதே மாரி பேசினா எவன்டா ஓடும்? சாவுக்கே பயம் வரும். சாவே பயந்துரும் போல. எப்பா சரி ஓகே வாங்க நான் அப்புறம் போயிட்டு வரேன். நீங்களே இருங்கன்னு சொல்லிட்டு போயிடும் போல. இன்று போய் நாளை வரேன்னு சொல்ற சாவு. நான் அத நீ சொன்னல அது வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. நீ எப்பயோ பாலையா அந்த பாலையா ஆஸ்டமட்ல என்ட்ரி அவர்லாம் பயங்கர காமெடியா இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுது? ஐயா இந்த இன்னொரு அகோரி இருக்கான் தெரியுமா? அவன் பேர் என்னன்னு சொல்லுங்க? அந்த இவன் வில்லன் கேங்ல இருக்கிற அகோரி இவன கொல்றதுக்கு போட்டோ குடுக்கானே. அவன் பேர் வந்து அஜந்தா. அஜந்தாவா? அஜன் ஆமா. அஜந்தா நீ எப்படியாச்சும் இந்த அகண்டாவ கொல்லணுன்றான். டேய் என்னடா? அஜந்தா வெர்சஸ் அகோரா அது அகண்டான்னு அகண்டா. மாத்திருவானுங்க. எஸ். அஜந்தா. ஒரு வழியா கிளைமாக்ஸ் வந்து வருது. கிளைமாக்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த வில்லன் அகோரா கேங் வந்து என்ன பண்ணுது, இவனோட வீக்னஸ் என்ன கண்டுபிடிச்சு, அந்த ஃபர்ஸ்ட் பாலையாவோட குழந்தை இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல காப்பாத்துவானே இன்ட்ரோல. அந்த குழந்தைக்கு ம். வந்து ஏதோ செய்வினை மாரி வச்சிடுறானுங்க போல. அந்த குழந்தை ஆஸ் தீவனையா? யூசுவல் மயக்காச்சு. அதுதான் சொல்லுவானுங்க. அந்த குழந்தை வந்து சாகுற ஒரு இதுல இருக்கும். ஏதோ உடம்பு சரியில்லாம அப்படி இருக்கும். அது முடிஞ்சிச்சு. இந்த ஆளு முடிஞ்சு காப்பாத்திட்டாங்க குழந்தைய. இல்ல அதுக்குதான் இந்த ஆளு தியானம் எல்லாம் பண்ணுவானே. கண்ணுல மிளகா பொடி போடுவாங்க. அதுதான் இந்த ஆளு அதுதான் வந்து கண்ணு இல்லையா, வந்து இல்லையா. ஃபர்ஸ்ட் சீன் நல்லா குழந்தைய காப்பாத்திடுறா. இன்டர்வல்லே காப்பாத்திடுறால. மறுபடியும் எப்படி உடம்பு சரியில்லாம போனா, இவன் தான் எதுவும் பண்ணுவான் அந்த குழந்தைக்கு. அந்த அகோரி. அது ஒரு சீன் வரும். எந்த அந்த குழந்தை கோரி? இந்த சாமியார் அஜந்தா போய் ஒருத்தர் பார்க்கறானே அஜந்தா. அஜந்தா. அவர் அவன் தான் யாருன்னா, அது அது வந்து யாருன்னா நம்ம இது வேட்டைக்காரன் படத்துல வில்லனா வருவாப்லயே. ஐயோ! அப்ப அவர் வந்து எனக்கு இவருயா. தெரியாதா அப்படின்னுவானே அவன் தான் நினைக்கிறேன். அவன் அவன் ரவி அதான் இந்த அவரோட ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்யா அவன். நேஷனல் அவார்ட்லாம் வாங்குன ஆளு. அவன் தான் இதுல வரான்னு நினைக்கிறேன். அப்படிதான் சுரேஷ் இருக்குது. ரவி கிருஷ்ணா தெரியும். யாருன்னு தெரியல. அந்த AK-47 படம் இருக்குல்ல. நரம்பா திரண்டா தேவடியா போய் அந்த படம் இருக்குல்ல. ஆமா. அந்த ஆர்டி எக்ஸ் வருவானே ஆர்டி படத்துல. அவனோட அண்ணனோ, தம்பியோ யாரோ இவன். இவன் வந்து ஒரே ஒரு மாரி ஃபேமஸ் இருப்பாங்க. 2 பேரும் பார்க்க ஒரே மாரி ஆமாமா. இருப்பாங்க. இவன் வந்து ஒரு ஃபேமஸான டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். நேஷனல் அவார்ட் வாங்கிக்கிற 4 வாட்டி நேஷனல் அவார்ட் வாங்குன டப்பிங் ஓகே, ஆர்டிஸ்ட் தான் ஓகே. இவன். என்ன அது வேட்டைக்காரன் பார்த்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஒருவேளை இவன் அந்த ஆதியில வச்ச வில்லனா? இல்ல இவன் வேற ஆளான்னு ரொம்ப இல்ல கன்ஃப்யூஸ். அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேருமே. ஓகே, ஓகே. அவன் தானே இப்ப அந்த அஜந்தாவா வருது?
எனக்கு தெரியல அவன் மூஞ்சி யாருன்னு. நிஜமா டவுட் ஆகுது எனக்கு அவனான்னு தெரியல. அவன் தான் நினைக்கிறேன். ஆமா. ஓகே. சரி. அப்புறம் வந்து இவன் வந்து அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம போனப்ப மறுபடியும் இவங்க வந்து கேட்கறாங்க என்ன பண்றதுன்னு தெரியுமா? இந்த மாரி இந்த மாபியாஸ் சொன்னா அந்த பூஜைய சொல்றாங்க. இந்த யாகத்த பண்ணணும். அந்த யாகத்த பண்ணி முடிக்கிறப்போ நீ வந்து உன் கண்ணு சிமிட்டக்கூடாது. நீ வந்து அந்த இடத்த விட்டு அசையக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே சொல்லிட்டு யாகத்த உட்காந்து அடுத்த செகண்டே வில்லன் கேங் வந்துரும் மொத்தமா. ஆமா. வந்துட்டு எனக்கு இதுதான் நம்ம இதுதான் சான்ஸ் இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு சரி இதான் அப்படின்னு சான்ஸ் சொல்லி தெரிஞ்சு கொலை போச்சுல. வந்துடும். குடுகுடுன்னு கோயில் உள்ள வந்து டக்குன்னு வெட்டுறத விட்டு, அங்கருந்தே இந்த பீச்சுக்குலாம் போனீங்கன்னா, நெறைய கேம்ஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களாமா? இந்த துப்பாக்கி பலூன் சுடுறது, இந்த ஹூக்க வந்து அப்படி தூக்கி போடுறது, அந்த மாரி கேம்ஸ் விளையாடிக்கிறாங்க பாலையா முடுகுல. அப்படியே ஆக்ஸ் என்ன அப்படி தூக்கி அடிக்கிறது. என்ன பண்றானுங்க? ஆக்ஸ் வந்து பின்னாடி தூக்கி அடிக்கிறது. அப்படியே 3 ஆக்ஸ் வந்து அப்படியே ஐயா முதுகுல வந்து இல்லையா, கொட்டுது. அது வந்து என்னன்னா அவங்க வந்து பாலையா வந்து கோயிலுக்குள்ள இருப்பாரு, அதுதான் அவங்க இவங்க எல்லாம் வந்து வெளியில. இவங்க வந்து அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஐயய்யோ! நான்வெஜ் சாப்பிட்டு எப்படி கோயிலுக்கு வருதுன்னு வச்சுன்னு வெளியே வந்து சண்டை போட்டுப்பானுங்க. என்னடா சொல்ற? வேற என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும் இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் இல்லடா. அவங்க வந்து பேட் இது, அது அப்படிதான் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஐயா பேட் இதுதான். தீய சக்தி. ஆமா, தீய சக்தி. உள்ள 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 நுழைய முடியாதுலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப கண்ணுல ஒரு மிளகா பொடி போட முறை மட்டும் இப்படி உள்ள வந்தான். ஐயா, ஆமாயா, கரெக்ட். அந்த நாய்க்கு கேம்ஸ் ஆடிங்கிறானுங்க உள்ள வெளியே நின்னுகிட்டு. ஐயா உள்ள வந்து போட்டுத்தலாம் மெனக்கெட்டு பாலையா முதுகு முன்னாடி போய் கோடாரி எரிஞ்சுன்னு இருக்கானுங்களா இவனுங்க? ஐயா ஐயா ஒரு நிமிஷம். எப்படி வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து நான் தான் சொல்லிட்டு விஜய் ரெஃபரன்ஸ் அண்ணா வச்சாரோ, அதே மாதிரி இதுல வந்து அஜித் அண்ணா ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. முதுகுல குத்து வாங்கி. கோடாரியால குத்து வாங்கி அஜித் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. பாலையாக்கு ஒரு சின்ன ட்ரிவியா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு மலர் கொத்து. இந்தாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அப்புறமா தான் யோசிக்கிறானுங்க. டேய் என்னடா ஆக்ஸ் வச்சுட்டீங்க? கன் வச்சு சுடுறேன்றேன். அட நாடாடிங்களா? கையில கன் வச்சிருந்தீங்களா இவ்வளவு நேரம்? கன் வச்சு சுட போறானுங்க. டக்குனு பாலையாவ காதுல வந்து உரசிட்டு போயிட்டு, அங்க இருக்க அது இன்னொரு சாமியார் மேல பட்டுரும். இது வந்து ஆமா. ட்ரம்ப் ரெஃபரன்ஸ். ஐயா இல்லையா, அது வந்து அவனுக்கு வந்து மந்திரம் சொல்லணும்னு சொல்லுவாங்கய்யா. அவன் கண்ணை மூடக்கூடாது, இத்தனை தடவை வந்து மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுக்குதான் அவன் வந்து கண்ணுல மிளகா பொடி போடுறது, ஹாக்ஸ அது தூக்கி இருங்க. அடிக்கிறது. இருங்க. அடுத்து வரேன். அது எங்கடா வர? ஓஹா! இப்போ அவன் அவன எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணியே ஆகணும். கண்ண சிமிட்டக்கூடாது. அப்படியா? இருடான்னு சொல்லிட்டு நீங்க எச்சி உங்க உங்க போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல. நீங்க வந்து இந்த மாவு மிஷின்ல போயிட்டு மொளகா தனியா அடிச்சிருக்கீங்களா இல்லையா? அதுல வந்து ஒரு தூக்குல போட்டு ஆமா, குடுப்பாங்க. ஆற வச்சுட்டு. ஆமா. ஃப்ரெஷ்ஷா ஒரு தூக்குல அடைச்சு வந்திருக்கானுங்க போல அப்புறம். தூக்கு ஓப்பன் பண்ணி கையில மொளகா பொடி எடுத்துனால. தூக்கு ஓகேங்க. ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணி எடுத்துன்னு வந்து மொளகா பொடி ஜம்ப்ன்னு கண்ணுல போடுறானுங்க. அப்படி மொளகா பொடி கண்ணுல போட்டு கண்ணு அசையாம நிக்கிறாரு. ஓகே இது வேலைக்கு ஆவாதுடான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆக்ஸ் எடுத்துன்னு வெட்ட வரானுங்க கிட்ட. டேய் இத ஃபர்ஸ்ட்டே பண்ண என்னடா உங்களுக்கு? அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம். கன் வச்சு சுட ஆரம்பிக்கும்போது இந்த தம்பி பாலையா வந்து கார வச்சு அப்படியே அடிச்சு தூக்கிடுறாரு கன் ஆளுங்கள. சோ மேபி நம்ம ஓ! லாஜிக்கா பேசலாம். வந்துட்டானா கடைசில இவன்? வந்துரும். ஆனா அப்போ பெருசா ஒண்ணும் இருக்காது. வந்து 2, 3 அடி தான் அடிப்பாரு. அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. அந்த அகோரி அஜெண்டா என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு மந்திரம் போடுவான். அப்ப தலையில அடி வாங்கி அப்படியே தலையில கை வச்சு அப்படி நின்னுடுவாரு. ரொம்ப நேரம் அப்படி நின்னுப்பாரு. அப்புறம் பூஜை முடிஞ்ச அடுத்த செகண்டே ஆஸ் யூசுவல் இவன் கிளம்பி வந்துருவான். கிளம்பி வெளிய வந்து அத்தனை பேர கொலை பண்ணி ஆனா ஏன் இந்த இருங்க. அகோரி பாபா வந்து அகோரி ஆக மொத்தத்துல 2வது ம். பாலையா வந்து அதிமுகல இருந்து ஒரு ஓபிஎஸ் மாரி தான் இருந்திருக்கான். அவன் இதே எதுவும் பண்ணாம. ஒண்ணுமே பண்ண மாட்டான் படத்துல. படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட போனவன் தான். அதோட இப்பதான் வருவான். அதோட அமைதியா இருந்துருவான். ஓகே. கடைசியா கன்ன வேற காமெடியா யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ண தேவையில்ல. ஆனா இந்த கிளைமாக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சத்தியமா அது அந்த அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு ஜெகப்டி பாபுன்னு மூஞ்சியே தெரிய வந்துச்சு எனக்கு. இப்பதான் கிளைமாக்ஸ்ல ஃபேஸ் ஆஸ் யூசுவல் வருது. கிளைமாக்ஸ் ஆமா. அப்புறம் ஃபேஸ் ரிவீல் ஆவுது. கிளைமாக்ஸ்ல ஆஸ் யூசுவல் முடிஞ்சு போனப்போ இந்த புளுத்தி குழந்தை வந்து சொல்லுது. "என்னை விட்டு போகாதீங்க சாமி, போகாதீங்க சாமின்னு" சொல்லுது. அப்போ வந்து அவரு சொல்றாரு, "நான் நான் உனக்கு ஒரு வாக்கு குடுக்குறேன். நீ எப்பவாச்சும் பயமோ, இல்ல இதுவோ உயிர் போற மாரி ஏதாச்சும் நீ பிரச்சனையோ கூப்பிடுற, அதான் உனக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன். ஒரு 10வது நிமிஷமா நிமிஷத்துல என்னமோ ஏதோ டைம் சொல்லுவாரு. டைம் சொல்லுவாரு. 20 நிமிஷத்துல வந்து இப்ப டேய் எப்புட்றா இப்ப அந்த பொண்ணு யுஎஸ் போயிடுச்சு. ஏதோ ஆபத்துல வருது. ஐஸ் ஏஜென்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. நீ யாரு ஐடி கார்டு எங்கன்னு கன்னு காட்டுறாங்க. கூப்பிட்டோனே எப்புட்றா நீ போவ நீ? அதுல வந்து அதெல்லாம் இல்ல. இந்த விக்ரம் படத்துல வர மாரி பின்னாடி காஃபி குடிச்சுட்டு பேப்பர் படிச்சுட்டு ஐயா, இருப்பாரு பாலையா. ஐயா இவர்கிட்ட. அவசரப்பட்டு வார்த்தைய விடாதீங்க. ஏன்னா பார்ட் 2ல அப்படிதான் போய் நிப்பாரு ஒரு இடத்துல. ஓ! என்னையா சொல்ற? சத்தியமா அந்த எது? பொண்ணு வந்து பார்ட் 2ல இந்த அமெரிக்கால பொண்ணு இல்ல. கடைக்குள்ளூர்ல பாடிய காமிச்சு போய் நின்னுட்டு இருப்பானா அந்த ஆளு. இல்ல. சைனால போய் நிப்பாரு. சைனா இந்தியா சரி. பார்டர். பார்ட் ஓகே, 2ல ஓகே. இந்த பொண்ணு வந்து வளர்ந்து கொஞ்சம் பெரிய பொண்ணாயிடும். ஒரு காலேஜ் படிக்கிற அளவுக்கு வயசாயிடும்.
அவன் வந்து ஒரு ஆபத்துல மாத்திப்பான். சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த பொண்ண கொலை பண்ண ட்ரை பண்ணும். 7ஆம் அறிவு மாரி. அப்போ வந்து இதே மாரி ஆபத்துல கூப்பிட்டோனே தலைவர் போயிட்டு சைனீஸ் ஆர்மி கிட்ட போய் சண்டை போடுவாரு. உங்க இதான் பார்ட் ஐக்யூ 2 கதை. இவ்வளவு ஐக்யூ அதிகமா இருக்குன்னு ஏதோ சயின்டிஸ்டா வச்சிருப்பானுங்களே, அபத்தத்துல அபத்தம். ஐக்யூ ஆமா. அதிகமா இருந்தா அவன் சயின்டிஸ்ட் ஆக்குவான் உண்டை. அந்த மாரி இப்படி ஒரு கலை காவியத்தை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. வேற ஏதாச்சும் உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கயா. கேள்விகள் இருந்தா கேட்கலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கேட்கலாம். ஷூர் இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. ஐயா, மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இந்த செகண்ட்ல இருந்து. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? மே 4 அன்னைக்கு ஒரு அணில ரோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் கூப்பிடுறேன், வரீங்களான்னா? மே 4 அன்னைக்கு நிறைய அனில்ஸ்ல வதம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. அதான் மார்பேஸ் இன்ஸ்டா கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிறாரு. மார்பேஸ் வந்து இன்ஸ்டாக்கு அவர் செட் ஆவாரு. அவரு ஐயா நான் வந்து ஓப்பனா சொன்னா என்கிட்ட யூடியூப் கூட கிடையாதுங்கய்யா. என்னது? யூடியூப் கூட கிடையாதுயா என்கிட்ட. அது நான் ஓப்பனா டிஃபால்ட் சொல்றேன். இருக்குமே, டெலீட் பண்ண முடியாது அத. டிசேபிள் பண்ணலாம். டிசேபிள் பண்ணா உங்களுக்கு அந்த ஆப்பே வராது. அப்ப ட்ரை பண்ணி டிவி பாருங்க. மட்டும் தான் ஒரே சோர்ஸா? டிவி எல்லாம் இல்லையா, டிவி பார்க்க மாட்டேயா. அப்புறம் எப்படியா கரண்ட் நியூஸ் அப்டேட்டடா இருக்கீங்க? பேப்பரா? ஐயா கரண்ட் நியூஸ்லாம் இல்லையா, நான் இது நியூஸ் அந்த இதெல்லாம் படிப்பேன் நானு. அந்த வே 2 அந்த மாதிரியா? ஐயா என்னையா இது இப்பதான் ஏன் சொல்லி முன்ன வாய்ஸ் திருப்பி இதுவாக ஆரம்பிச்சா. இல்ல வே 2 கேக்குறேன். ரேட்டா இல்ல இந்த ஏதோ இந்த நியூஸ் மாதிரிலாம் வருமே, அந்த ஆமாமா அதுக்குன்னு ஆப் இன்ஷாட்ஸ். ஏதாவது? ஐயா அதான் இன்ஷாட்ஸ் வச்சிருப்பேன். அதே மாதிரி அவங்களோட இது இருக்கும். இப்ப நீங்க ஹிந்து போய் பாத்தீங்கன்னா ஹிந்துவோட நியூஸ்லாம் வரும். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு என்னென்னலாம் போட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒரு சிலதுக்கு, ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு. ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தேவை, நீங்க ஜென்ரலா படிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் படிப்பேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃப்ரீ டைம்ல என்னங்கய்யா பண்ணுவீங்க? என்னைய வச்சு நான் தீசிஸ் பண்றேன். ஐயா வழங்காது. நிஜமா உங்கள மாதிரிலாம் ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் என்னால வாழவே முடியாது. எப்படி இப்படி இருக்கீங்க? சரிங்க. ஐயா 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 இந்த அகண்டா விடுங்க. நம்ம பாலையா அகண்டாக்கு வருவோம். ஐயா பாளைய அகண்டா வந்து மார்க்சிஸ்டே ஒரு அகண்டா தான். ஃபினிஷிங் நோட்டை கொடுங்க. ஐயா அது வந்து அந்த அகண்டா படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, டிப்ரெஷன்ல இருக்கீங்க, இது ரொம்ப எப்படி சொல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும், இல்ல எவனையா பிடிச்சி நல்லா கழுவி ஊத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அகண்டா படம் பாருங்க. உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். சிரிப்பீங்க, ஒண்ணு சிரிச்சு செத்துருவீங்க, இல்லைன்னா சிரிச்சு அவன் கழுவி ஊத்துவீங்க. எவன்டா இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்கிறான், கடைசியில அந்த டேரக்டரோட மூஞ்சியும் காட்டுவாங்க, அந்த டேரக்டர் கழுவி ஊத்தவும் செய்யலாம் உங்களுக்கு. இது வேற வரானா டைரக்டர் வேற? அவன் எப்போ? ஆமாயா வருவாயா, அவன் லாஸ்ட்ல வருவாயா, அவன் அந்த ப்ளூபர்ஸ் மாதிரி போடுவாங்க தெரியுமா? அதுல ஏன் மாண்புமிகு மடப்புண்டேன்னு லாரன்ஸ் தம்பிய இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரியா? அந்த மாதிரிதான். ஆனா இவர் வந்து டைரக்டர்னு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த இந்த இது சொல்லினே இருப்பாரு. அந்த டைரக்டர் கிட்ட அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அது என்னமோ ஆக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கேமரா ஆக்ஷன், கேமரா ரோலிங் ஆக்ஷன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல வருவாரு அந்த ஆளு. அந்த ஆளோட படத்துல எல்லா படத்துலயும் அந்த மாதிரி லாஸ்ட்ல அந்த ஆளோட இருக்கும். ஒரு ஆந்திராவை சேர்ந்த திருத்தணி அவரு பேரரசு. ஆமா அந்த மாதிரிதான். ஆனா அப்படித்தானே இருப்பான், பேரரசு மட்டும்தான் இருப்பான். பேரரசு கொஞ்சம் ரகடா இருப்பான். இந்த ஆளை பார்த்தா யாரா சோழாங்கன்னு இருப்பான். காய கனியாக்கி, கனிய கொட்டையாக்கி, கொட்டையில இருந்து பருப்பு எடுத்து, பருப்புல இருந்து ஏதோ எடுப்பானுங்களே. வேணா விட்டுருங்க ப்ளீஸ். ஓகே ஜாங்கோ, உங்க எண்டிங் நோட் சொல்லுங்க. என்னையா இதுல எண்டிங் நோட் வேற சொல்றது ஒண்ணும் இல்லைங்கயா. நம்ம அடுத்து அகண்டா 2 வேணா ஒரு நாள் பார்த்து நம்ம அகண்டா 2ல வச்ச சாவடிச்சிருங்க உங்க அத்தனை பேரும். இது மைல்ஸ் அப்புறம் அகண்டா மாதிரி நம்மள இது கபா போடுவான் கத்தியில லைனா 3 பேரை நிக்க வச்சு. ஐயா அதுல ஃபைட் சீன்லாம் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும், நல்லா கிரியேட்டிவா இருக்கு. ஒன்னு வந்து இதுவே ஒரு டாலரபிள், பட் இதுலயே நிறைய கிரிஞ்ச் ஐட்டம் நிறைய இருந்துச்சு. அது வந்து ஊரே அந்த ஊருக்காரங்களே நடக்க பாத்தீங்களா? ஐயா இல்லையா 2ஓட அந்த ஃபைட் சீன் தான் பார்த்தேன். ஐயா பார்த்துட்டு எனக்கு தலை சுத்திருச்சுங்கய்யா. ஐயா ஒருத்தவங்க குத்துறான், ஏதோ மாத்த சுத்துற மாதிரி சுத்தினே போறான், என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயா அகண்டா 2 வந்து அவங்க ஊருக்காரங்களே என்னடா கரும்பு இதெல்லாம் வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லிட்டானுங்க.
சோ அப்படி எனக்கு அந்த அதுதான் நெச்சம்ல இருக்கு. பயம் இருக்கு. நல்லா ஓடுன படமே இப்படி இருக்கே! இவன் இந்த அட்டர் ஃப்ளாப் ஆன படம்லாம் எப்படி இருக்கும்னு கற்பனை சொப்னத்திலும் கண்டில்ல சார் நான் அது எப்படி இருக்கும்னு. ஒக்கா மகுடுன்னு ஒரு படம் இருக்கு. போய் வேணா பாரு. பயங்கரமா இருக்கும். செத்தான் ஜாங்கோ. ஐயா அந்த படம் என்ன படத்தோட ரீமேக் சொல்லு? உங்க ஆள் படத்தோட ரீமேக்டா ஜாங்கோ. யாரு? ஆண்டவர் படத்தோட ரீமேக் தான் பண்ணியிருக்காரு ஐயோ! பாலையா. என்ன தேவர் மகனா? இந்தியன். அது சொன்னியே. ஆமா, இந்தியன். யோ அதான் இந்தியன்லாம் எப்படி நல்ல படம்யா. இது என்னய்யா பண்ணி வச்சிருக்கான் அத? கடிச்சு கொதறி வச்சிரு மாரி இருக்கும். போய் பாரு. ஐயா என் ஏதோ ஐடி சொல்லி இன்னொரு ending note அதனாலதான் சொல்லிடுறேன். போச்சு. என்னோட எண்டிங் நோட் மட்டும் சொல்லிடுங்க. கேளுங்கய்யா ப்ளீஸ். இந்த படம் ஐயா வந்து சொல்லுங்க. நிஜமாவே நிறைய கிரிஞ்ச் ஐட்டங்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்ப ஆக்சுவலி மறுபடியும் சொன்னார இது ஒரு கில்ட்டி ப்ளஷர். ஆனா இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன நிறைய இருக்குன்னா, எப்பவுமே ரொம்ப 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 அபத்தமா இருக்கும் நிறைய சீன்ஸ். பாலையா வந்து இந்த கேர்ள்ஸ இந்த ஹீரோயின்ஸ மிஸ்ஹேண்டில் பண்றது, இந்த மாரி இது பண்றது, அந்த மாரி நிறைய கண்டமேனி கர்மம் நிறைய சீன்ஸ் இருக்கும். கில்மா சீன்ஸ். அது அந்த வந்து அப்படியே ஒரு மத்த படத்துல 100% இருந்துச்சுன்னா, இந்த படத்துல ஒரு 5% ஆக்குன மாரி இருக்கும் நிறைய இடங்கள்ல. ஏன்னா அவ்ளோ கம்மியா இருக்கும் சீன்ஸ். ஏன்னா ஒரு 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 ஹீரோ வந்து நார்மல் ஆள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஆள் காணாம போயிடுறாரு. அந்த மாரி வைக்க முடியல. செகண்ட் ஆள் வந்து இந்த சாமியாரா வரதுனால எதுவும் வைக்கல போல. அப்புறம் வந்து ஒரு சாங் மட்டும் நல்லா இருக்கும் இந்த படத்துல. அந்த சாங்ல ஏன்னா பாலையா வந்து எந்த மாரி ஒரு டான்ஸர்னா லூசு மாரி ஆடிப்பான் அவன். அவன் டான்ஸ்ல அவ்வளோ கிரிஞ்சு ஒரு பக்கா கிரிஞ்சு ஒரு ட்ரால் மெட்டீரியல் அவன் டான்ஸ் எல்லாமே. ஆனா அந்த அந்த கோரியோகிராஃபர் வந்து நல்லா வித்த தெரிஞ்ச ஆள் போல. அவன் வந்து கேமரா ஆங்கிள்ஸ், பேக்ரவுண்ட்ஸ், செட் ப்ராப்பர்ட்டீஸ் இது எல்லாத்தையும் வச்சு அந்த சாங் என்னென்னமோ மேக்கப் பண்ணி இவன ஒரு பெரிய டான்ஸர் மாரி காட்டியிருப்பான். அந்த சாங்குக்கு. பிளஸ் அந்த சாங்கும் நல்ல ஒரு பெப்பியான நல்ல ஒரு பீட்டா சாங் இருக்கும். ஸோ அதனால அதுவும் நல்லா இருந்துச்சு. நான் நான் பாலையா கிட்ட இருந்து இப்படி ஒரு சாங் பாலையா படத்துல இப்படி ஒரு சாங் வரும்னு சொப்பனத்தில் கண்டில்ல சாரி. அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்துச்சாரு. என்ன ஸோ பாட்டு அது? அதுக்கு அதான் ஜெய் பாலையா சாங். ஜெய் யா பாலையா யா சாங். யா ஐயா அததான் சொல்றேன். இது வந்து YouTubeல இல்ல. நீ தனியா போய் மெனக்கெட்டு பார்த்துட்டு வந்திருக்க இந்த பாட்ட. அதானே? பாட்டே யூடியூப்ல தான் பார்த்தேன் நானு. ஓ! அது தனியா இருந்துச்சா? ஆமா தனியா இருந்துச்சு. நாடி எனக்கு நரம்பெல்லாம் தெரிஞ்சு இந்த பாலையா வெறி படம் ஊர்னா அப்படி இருக்க முடியும் ஐயா. ஐயா எனக்கு இல்ல தெரிஞ்சு இந்த படம் வந்து ஃபுல்லா இதுலயே இருக்குங்க ஐயா. அது பேர் ஹாட் ஸ்டார்ல. ஹாட் ஸ்டார் தெலுங்குல இருந்துச்சியா? ஆமா ஐயா தெலுங்குல படம் பார்க்க மாட்டீங்களா நீங்க? இந்த சப்டைட்டில்ஸ் பெருசா அக்யூரேட்டா இல்லையா? அது கண்டமேனிக்கு இருந்துச்சு. தமிழ்லயே இந்த கர்மம் கடுப்பாவுது. இல்ல தெலுங்குல புரியாத பாஷையில பார்த்தா எப்படிங்க புரியும்? ஐயா இந்த சாங் வந்து எனக்கு ஆக்சுவலி தெரியும் எனக்கு. ஆனா இந்த படத்தோட சாங்ன்னு தெரியாம நான் சும்மா கேட்டிருந்தேன் ஒரு வாட்டி. இப்போ 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இந்த படத்துல வர சாங் தானே சொல்லிட்டு அப்புறம் இப்போ படத்தோட கேட்கும்போது ஓகே இது இருக்கு போல. பிளஸ் அந்த ஹீரோயினும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் இருந்தாங்க. ஆ லபக் ம ம மத்தபடி மூஞ்சி சுளிக்கிற மாரி சீன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த படத்துல. ஏன்னா நீ பாலையா மத்த படத்துல எடுத்து பார்த்தா வச்சுக்க ரொம்ப ஒரு மாரி என்னையா நடக்குது இங்கன்ற மாரி மூஞ்சி சுளிக்கிற மாரி நிறைய சீன்ஸ் இருக்கும். அந்த மாரி பெருசா எதுவும் இல்ல இந்த படத்துல. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ரா. 2 ஹீரோயின் இல்லாத படத்துல அவன நடிக்க வச்சதே பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைப்பேன். ஐயா இவனுங்க ஐயா அதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பாலையாக்கு இந்த விஷயத்துலலாம் சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுங்க ஐயா. அவனை ஐயா சேர்த்து கொண்டு அடிச்சு. திருத்தம். பாலையாக்கு எந்த விஷயத்துலயுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஐயா மேல பேசு. இல்ல அதான் எனக்கு என்னன்னா அந்த ஆளு எப்படி இந்த மாதிரி கேவலமான படம் இந்த மாதிரி கேவலமான ஒரு எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில நின்று அவன் ஜெயிச்சு இப்ப ரீசெண்டா ஐயா அவார்டு வாங்குறான். ஐயா மைல்ஸ் ஐயா ஐம் அது சாரி பிரசிடென்ட் ஐ கொடுக்குறாங்க. லாஸ்ட் நம்ம எனக்கு யாரை புரியல. பத்தி பேசுங்க இப்போ? ஐயா சாரி நான் நடுவுல கட் ஆயிடுச்சு. நம்ம ஊர் ஆளை பத்தி பேசுறோமா இல்ல அந்த ஊர் ஆளை பத்தி பேசுறோமா? நம்ப அந்த ஊர்லயா ஊர் ஐயா? ஆளுதான். இல்ல நம்ம ஊர் ஆள் இல்லையா? இல்ல யாரோ இவ்வளவு கேவலமான ஒரு மைண்ட் வச்சுக்கின்னு இவ்வளவு கேவலமா படம் வச்சுட்டு எப்படி பாலிடிக்ஸ் வராங்கன்னு மாபியஸ் யாரையோ சொன்னாரு. யாரு பாலையா சொன்னீங்களா இல்ல வேற யாரும் சொன்னீங்களா? பாலையாவை சொன்னையா பாலையாவை பாலையா சொன்னையா. சரி ஓகே ஓகே தீர்க்கதரிசி சாரி சொன்னாரே அவரை பத்தி சொல்றாரு. இல்ல இல்ல இங்க நான் வேற யாரும் நினைச்சிட்டேன். இல்ல இங்கேயும் ஒருத்தன் இருக்கா. அவனுக்கு இப்ப இல்ல ஐயா இந்த டைம் வரல. இருங்க ஐயா மைல்ஸ் ஜூன் மே மைல்ஸ் 4 தேடி குடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வந்து ஒரு 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 அனிமல் இனமே அழிய போகுது அன்னைக்கு. அதான். எக்ஸ்டிங்ஷனா? ஆமா மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆக போகுது. ப்ரோ இஸ் ஷூர். ரெடி வித் அன்னையில தேடி தேடி வேட்டையாடணும் அன்னைக்கு. அன்னைக்கு ஒர்க் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உட்கார போறேன். சூரி மே 4 பேசுறதே தெரியுது பாரு. சூரிய பள்ளிகள் வந்து தான் பேசுறாங்க. சூரிய இப்ப சூரிய பேசுறது கேட்டா இந்த தலைவாழையில தலைய வச்சானே அவன் வாய்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு டக்குன்னு. ஐயோ மே ஆமாய்யா 4 வேற நிறைய மண்டே பேரை ஆச்சே. கடை வச்சிருக்கையா. அதுவும் ஐயா ட்விட்டர்ல சரிங்கய்யா. ஆ, மே 4 5 ரிசல்ட். 4ங்கய்யா. சே 4 மண்டேவா இருக்கே. என்ன பண்ற லீவ் போட்டுடலாமா? நான் இன்னைக்கு ஒர்க் எல்லாம் ஒதுக்கி வைக்க போறேன். ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்கார போறேன். ட்விட்டர்ல ஒரு 4 பேரை பார்த்து வச்சிருக்கேன். எக்ஸ்பைரின்னு ஒரு லூசு பையன் இருக்கான். அவனுக்கு அன்னைக்கு இருக்கு அன்னையோட அவன் சமாதி. நிறைய பேர் கடை கரெக்டா பேர் வச்சிருக்காங்க. வச்சிருக்கா. கரெக்டா பேர் வச்சிருக்கா. ம். எக்ஸ்பைரி அட் அன்னைக்கு அவன் மே நிஜமா 4. எக்ஸ்பைரி ஆக போறான். அப்புறம் ட்விட்டர்ல இன்னொரு பொண்ணு சாரா சிலம்பரசன் ஒரு ஐடி
இந்த எடிட் பண்ண அந்த சீ பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கு தெரியுமா? தெரியல. அந்த பேர கேட்டாலே சிலம்பரசனுங்கிறதால. வாந்தி வருது. அது எங்கேயோ போயிருக்கு. இந்த மாதிரி நைட் டைம்ல எங்கேயோ எந்த ஏரியான்லாம் தெர்ல. இந்த மாரி சேஃபே இல்ல. இதான் திராவிடன் மாடல் ஆட்சி அப்படின்னு ஸ்டாலின டேக் பண்ணியிருக்கு. டேக் பண்ணோனே வந்துட்டு டிஎம்ல வந்து சென்னை கார்ப்பரேஷன் ஆஃப் போலீஸு, சைபர்ன்னு எல்லாம் வந்துட்டாங்க. டீட்டெயில்ஸ் குடுங்க, டீட்டெயில்ஸ் குடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது ஒழுங்காவே டீட்டெயில்ஸ் குடுக்கல. ஏம்மா கெஞ்சிட்டு இருக்கோம். நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நாங்க என்னம்மா பண்றது? போய் ஹெட்டர்ல போய் பார்த்தா விசில் சின்னம். அணிலு. போட்டு அந்த பொண்ண எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. தேவையில்லாம நீ மிஸ்லீட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யாராவது ட்விட்டர்ல இருந்தீங்கன்னா அந்த சாரா சிலம்பரசன் இருக்கும். அது ஐடிய போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தேடுனா வரமாட்டேங்குது எனக்கு. சரி விட்டுருங்க. அப்புறம் இன்னொன்னு அந்த தூத்துக்குடி இப்போ இன்னொரு இப்போ வரிசையா அந்த ரேப்பு இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு இருக்குதுல்ல. தூத்துக்குடியில நடந்தது உண்மை. இன்னொரு இடத்துல வந்துட்டு அந்த ஒரு ஆனா பொண்ணு இந்த மாதிரி எனக்கு தூத்துக்குடி அது வந்து எனக்கு எனக்கு ஃபேக். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இன்னொன்னு தூத்துக்குடியில நடந்தது வந்து ஒரு தலித்ஸ்க்கு எதிரான ஒரு பெரிய வன்கொடுமை. ஆனா அத அப்படி கொண்டு போகாம, இதே ஒரு பொலிட்டிக்கல் இதுவா ஒரு கெயினுக்காக சில விஷயங்கள் கையில எடுத்துக்கிட்டு தான் எனக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு. அங்க ஒரு அந்த அந்த பிரச்சனைய பேச மாட்டானுங்க. அத ஒரு யூஸ் பண்ணிக்கிறானுங்க இவனுங்க. ஆமா. அதாவது இப்ப எப்பவும் நடக்கிற விஷயங்கள் இந்த ஒரு வாரமா ரொம்ப எலிவேட் ஆயி போகுது. அதுக்குன்னு அதுல ஒண்ணு இல்ல, ஃபேக் இல்ல. இல்ல, கம்ப்ளைண்ட். இல்ல, 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 இல்ல. எப்பவே ஆ. நடக்கிறதான்னு சொல்லிட்டு விட முடியாது இத. கண்டிப்பா அது அட்ரஸ் பண்ணியே கரெக்ட் ஆவணும். தான். நான் அட்ரஸ் பண்ணணுங்க ஐயா. பட் ஆனா இந்த ஒரு வாரம் ரொம்ப அன்யூசுவலா இருக்கு. அத ரெகுலரா ஃபாலோ அது பண்ணிட்டு அது 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 பார்த்துட்டு அது இருந்தா வந்து தெரியும். அது வந்து எலக்ஷன் டைம்னா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இது எப்பவுமே நடக்கிறது. இது எப்பவுமே நடந்துருந்தாக்குது. ஆனா இந்த மாரி ஒரு விஷயம் எப்பவுமே நடந்துருக்குன்னு சொல்லதே ஒரு தப்பான ஒரு தப்புதான். எக்ஸாம்பிள் நான் தான் இது. சொல்றது தப்புதான். இல்லன்னு சொல்லல. இது 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 பார்த்து சொல்லணும். இது எப்படி சொன்னாலும் இது தப்பா தான் போய் முடியும். பட் ஆனா இந்த ஒரு வாரம் அது அதுக்கப்புறம் அது கன்டினியூஸா போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு நான் முட்டு தரல. கண்டிப்பா நான் டிஎம்கேக்கு அது இந்த மாதிரி விஷயத்துல முட்டு தரவே மாட்டேன். இன்னொன்னு அந்த அங்கன்வாடி ஏதோ ஒரு அங்கன்வாடிங்கிற பாருங்க. யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிச்சுட்டாருன்னு ஒண்ணு வந்துச்சுல்ல. பிரைமரி ஹெல்த் கேர்யா? ஆ அதுதான். அதுவும் வந்துட்டு ஆக்சுவலா அவங்களுக்கு அங்க தங்கறதுக்கு பர்மிஷன் இருக்காம். அங்க அது இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நியூஸ் வந்திருக்கு. அதனால தான் நாங்க அங்க தங்கியிருந்தோம். எங்களுக்கு பர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. ரேப்ல ஒரு இது வந்துட்டு ஒரு பொண்ணு அந்த சொன்னுச்சு இந்த மாரி ஆக்சுவலா அது வந்து வேற ஏதோ டிப்ரஷன்ல என்ன இந்த மாரி அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு ஃபேக் கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுத்துருக்கு. இந்த பிரைமரி ஹெல்த் கேர் விஷயம் ஒண்ணு. ஒரு விஷயம் ஒரு விஷயம் அது என்னன்னு தெரியறதுக்குள்ள போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டாங்க. எல்லாமே. சரி விடுங்க. அத பார்த்தீங்களா? அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ம். நியாயமா யாரு அப்போ வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. நீ சிங்கம்டா லிரிக்ஸ் போட்டுருப்பாங்க. ஆமா. ஸோ இந்த எபிசோட் க்ளோஸ் பண்ணு. புடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க டிஎம்எக்ஸ்க்கு வந்து எபிசோட் நல்லா இருந்துச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ப்ரோன்னு சொன்னா, ஏமாண்டியா? இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஃபன் பிராங்க்ஸ்லாம் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலி. இது வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்களாம் பாட்காஸ்ட்லாம் இருக்கு, ஸ்பாட்டிஃபைல ஒண்ணு இருக்குது. அத போய் கேட்கணும், உட்காந்து கேட்கணும்லாம் டெவலப் ஆகி வந்துட்டீங்களேடா! அதான் எனக்கு ஒரே வியப்பா இருக்கு எனக்கு. சரி பரவால்ல வந்து வாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே. அண்ட் முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் இதுதான் மோஸ்ட்லி தமிழ் நிகாஸ்ன்னு நாங்க யூஸ் பண்ண கடைசி பாட்காஸ்ட்டா இருக்கும். இதுக்கப்புறம் பேர் மாறப்போகிறது. புது பேர் வந்து நாங்க ஆல்ரெடி போன எபிசோட்ஸ்ல சின்ன சின்ன ஹிண்ட் குடுத்துருப்போம். அதுக்கு சிமிலரா அதே மாரி தான் இருக்கும். அஃபிஷியல் போஸ்ட் வந்துரும் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு பேர வச்சு தேடி பார்த்துட்டு, ஐய்யயோ! அந்த பாட்காஸ்ட் இது மூடிட்டாங்க சொல்லிட்டு போயிறாதீங்கடா. பேரு மாறி இருக்கிறத அதே தான் இருக்கும். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாத்தலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டர மாத்திட்டு, அப்புறம் பேரு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு, அப்புறம் ஐடி நேம், யூசர் நேம் அப்படி மாத்தலாம்னு இருக்கிறோம். ஸோ ஒரேடியா டக்குன்னு ஓகே சர்ச்ல போய் தமிழ் லிங்காஸ் போட்டு பார்த்தோம். சரி வரல, காணாம போயிட்டானுங்க போல இவனுங்க சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு போயிட்டு கேளுங்க. நாங்க வேற பேரு மாத்திருக்கோம். ஸோ ஷேடோ வகேராஸ்ன்னு நாங்க பேர் மாத்திருக்கோம். அந்த பேரை வச்சு நாங்க குறிச்சுக்கிற அதுக்கான ப்ரொமோஷன்ஸோ அதுக்கான மீம்ஸோ நாங்க புஷ் பண்ண ட்ரை பண்றோம் நாங்க எங்க இன்ஸ்டால இருந்து. ஸோ உங்க சைட்ல இருந்து நியூ நேமுக்கு சப்போர்ட் வேணும் எங்களுக்கு. தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம வந்து டிஎம்ல வந்து பிராங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.